அம்சே எப்படி டப்பிங் சொல்றது மட்டுமா லாங்க சிங்க் மாட்டேன். ஆகல, படமே சிங்க் ஆகலன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. டேய் இந்த அதுக்கு அஸ்வதம்மன் ரொம்பலாம் அடிக்காதீங்கடா. அஸ்வதம்மன் ஓரளவுக்கு பிஜேபி ஓகேவா தான்டா இருக்கு படம் ஆக்சுவலா. ப்ரோ தயவு செஞ்சு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க ப்ரோ. அதுல என்ன ப்ரோ இருக்கு ஓகேன்னு சொல்றதுக்கு எனக்கு புரியல. இல்ல இது ஆக்சுவலா அந்த பீரியாடிக் கொஸ்டின்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். அதுக்கு ரொம்ப போட்டு அடிக்க தேவையில்ல. ஓகே யார் அடிச்சா ஓகேன்னு கூட சொல்ல விஜய் மாட்டேன். சொன்னா கூட என்ன விஜய் அவர் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்டா அது ஆமான்னு ஏய் சொல்லிட்டு ஜாவித் அது ஓரளவுக்கு ஓகே மாறும்டா, தான். ஒருத்தருக்கு மாறும்டா. பெருசா நீங்க எனக்கு ஓரளவுக்குலாம் ஓகே. சூர்யா எஃபர்ட்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அவன். ஆனா அதை வீணாக்கிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. லெரின் யார் அது? யாரு மோனிஷா பண்ணா? கலைஞர். லெரின் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கடா. லெரின் ப்ரோ என்ன பண்ணாடா லெரின்னு? கடைசியில மனுஷன் சிக்ஸ் பேக்லாம் வச்சிருந்தீங்க. சரி எனக்கு இல்ல எனக்கு எனக்கு ஒரு டவுட். அந்த பையன் ரஷ்யால தானே இருப்பான் ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது. ஆமா அது இல்ல இல்ல ஒரே நிமிஷம். இல்ல இல்ல அது இந்தியா பார்டர். அட பேச விடுங்கடா. அது அன்டிஸ்க்ளோஸ்ட் லொகேஷன். அது வந்துட்டு தகவலே தெரியாத இடம் அது. இந்தியா பார்டர் தான் அந்த வேலி போட்டிருக்காங்க. இருக்கும் தெரியுமா, அந்த வேலி இழுத்தா வந்துரும். ஆனா அதுக்கு அந்த வந்து போர்ஷனுக்கு ஆக்சஸ் கை வச்சாதான் ஆக்சஸ் வரும் அப்படின்றானுங்க. நீ சொல்ற இல்ல ஃபர்ஸ்ட் அது என்ன இடனே லொகேஷன் வந்து கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. டக்குன்னு இப்போ கோவான் போடுவாங்க பாரு, என் பக்கத்து சீட்ல உட்காந்துரு. அப்பதான் என்னடா எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போறீங்க அப்படி அப்பயே கமெண்ட் அடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் சீன்லயே. அங்கேயே புரிஞ்சு போச்சு படம் எங்கேயோ போதா அப்படின்ட்டு. பிரேக்கப்னு ஒண்ணு பண்ணானுங்க பாரு. அப்பா ப்ரோ அந்த பிரேக்கப் விடுங்க, இன்ட்ரோ ஐயோ ஐயோ சரி விடுங்க. படத்துல வந்துட்டு காலதான் வலிக்குது. 5 செகண்ட் ஒருத்தரா ஒரு எல்லோ ஃப்ரேம் ஒரு ப்ளூ ஃப்ரேம். ஆமா 5 செகண்ட். அது அந்த தீஷா பட்டாணி வரதானே சொல்றேன். நல்லா அதுக்கு தான்ப்பா இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 மணி நேரத்துல ஷோ இருக்கு. டேய் நல்லா எபிக். ஏன்பா இல்ல 2 மணி நேரத்துல அதுக்கு ஷோ அமைதியா இருக்கு. அவன் இன்ஸ்டாகிராம் அதுதான் சுரேந்திர ப்ரோ காத்துல ஒரு கவுண்டர் போட்டாரு. அது அதுக்கு இன்ஸ்டாகிராம் அவ ப்ரொஃபைல்ல போயிருந்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ப்ரொஃபைல் நோண்டிட்டு உட்காந்துருக்கலாம் ஜாலியா. எனக்கு அதுதான் இல்ல 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 மோனிஷ் உடனே டாட்டூ ஷாப்ல இருந்தா இப்ப ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப 2 மணி நேரத்துல ஷோ இருக்குது. அதான் போவோமா விடுவோமான்னு ஒரு போறதுக்கு முன்னாடியே ரத்தமா? இல்ல இல்ல படம் பாக்கிறதுக்கு முன்னாடி கங்கோவா டாட்டூ அடிச்ச போல இருக்குது. நான் ஒன்னு சொல்றேன். டாட்டூ லெரின் நான் ஒரு டைலாக் சொல்றேன். ஒரு ரத்தமும் என் ரத்தமும் இல்ல மோனிஷ் நான் டாட்டூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப டாட்டூ பண்ணிட்டு அப்படியே ரத்தம் வந்துடுச்சு. அப்ப துடைச்சிட்டு போலான்னு பார்த்தா அது போக முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு. ரத்தத்தை தொடச்சிட்டு போற வீட்டுல கொஞ்சம் ஜாலியா ரெஸ்ட் எடு. இல்ல ரொம்ப வருத்தமா சொல்ற மாதிரி இருக்கே திஷா பத்தானி. ஏய் இல்லடா இவன் என்ன நினைக்கிறான், இந்த வலியோட அந்த வலி தாங்கிட்டோம்னு வச்சுக்கேன், இந்த வலி தாங்கிடலாம் நம்ம. இல்ல திஷா பட்டானிக்காக பிளட் சிந்துறது பிரச்சனை இல்ல. போய் இன்ஸ்டாகிராம்ல போய் திஷா பட்டானிய பாருடா. இவன் வேற திஷா பட்டானின்னு ஏன்னா இல்ல அமேசான்ல வரைக்கும் சென்சார் பண்ணிடுவாங்கப்பா. அதான் யோசிக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. அமுச்சு விட்டு வரவா அமேசான்ல வரைக்கும் சென்சார் பண்ணிடுவாங்க. அமேசான் படம் ஃபுல்லாவே சென்சார் தான்டா பண்ணோம் லெரினே. டேய் அடுத்து வண்டி திருவாமூர் பக்கம் போகும்டா. அவன் கதை என்ன ஆகுமோ தெரியல பாவம். அவன் என்ன ஆமா இன்னைக்கு வேற மேனேஜர் வேற அவனா தெரியாமையா கூட்டு போறான், தெரிஞ்சுதான் கூட்டு போறான். இல்ல 10 வருஷமா கூட வச்சிருந்தாருல, கூட வச்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் புத்திசாலிதான். படம் நல்லா இவன் தலையில கட்டி விட்டு போயிடலாம். அப்ப எந்த தவளையும் படம் பார்க்க போல, எல்லா அணில் தான் போய் படம் பார்த்துருக்கு. இதுல இருக்க எல்லா அணில்களும் தான் போய் படம் பார்த்துட்டு வந்து பாக்ஸ் ஆபீஸ கொடுத்துருக்கீங்க போல இருக்குது. இத்தனை வருஷமா அதுதான் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து நமக்கு வந்து நன்றி சொல்லி ஏதாவது ஒரு டேக் ஓட்டணும். தேங்க்யூ விஜய் ஃபேன்ஸ். அவனுக்கு 2000 கோடி நட்டப்படம் வச்சிருக்கீங்க, டேக் நெகட்டிவ் அழுதுகிட்டு இருக்கானு. நாளைக்கு ப்ரீ புக்கிங் எல்லாம் பார்த்தா 100 crores 6-7 நாள் ஆகும் போலீங்கடா. 50% டிராப் தமிழ்நாட்டுல ட்ராக் பண்ண இதுல இருக்கு. ஆனா அப்படி சொல்றீங்க. ஆனா இவன்ட படம் ஓடுது. அவன்ட படம் ஓடுது. அது எப்படின்னு தெரியல. படம் நல்லா இருக்குது ஓடுது. இதனடா ராஜி இந்த படம் நல்லா இருக்குப்பா. திஷா பட்டானிக்கா பாக்கலாம். அதுக்கு பட்டாணி $28 கொடுத்து உன்ன பிரீமியம் அமுச்சு விட்டுருக்கணும்டா. பிரீமியர் இல்லடா முனேஷ், அந்த crocodile வாயில கல்ல வைப்பான் தெரியுமா, அந்த மாதிரி இவன் வாயில வைக்கணும். இல்ல நான் இவன் அப்படியே பிரீமியருக்கு போயிருக்கோம். எனக்கு ஒரு கேள்வி. அந்த இது முதல்ல வந்து அந்த தவக்கலை வந்து சைடுல குத்திக்கிட்டு இருக்கோம்ல,
இல்ல ப்ரோ சைடுல தானே ஃபர்ஸ்ட் குத்திட்டு இருப்பான், எப்படி அடியில போனா? ஆமாண்டா இது யோசிக்க தவக்கல தானே ப்ரோ நீந்தி தவக்கல தானே அவ்வளவு கேள்வி கேக்குற. தலையில இருந்து நான் வால் வரைக்கும் அடியில ஃபுல்லா கிழிப்பான் எனக்கு அவன் சிப்ப தரகுற மாதிரி. என்ன பிரெயின் ஸ்டாமிங் செஷனாடா. நீ இவ்வளவு கூர்ந்து கவனிச்சு அவன் எப்படி அடியில போனா எப்படி டேய் மேல சச்சினே வந்தான்? எனக்கு ஒரு டவுட் சச்சினே. ப்ரோ இல்ல ப்ரோ படம் நல்லா ஒரு இல்லைன்னா ஃப்ரேம்ல வந்து எல்லாம் சைடுல கேட்பாங்க குத்திட்டு இருக்கான் ப்ரோ, சச்சின். இதெல்லாம் படம் நல்லா அடுத்த நான் ஃப்ரேம்ல பார்த்தா அடியில புந்திருக்கான். டேய் எனக்கு ஒரு இரு மூதேவி ஜாவித் எனக்கு ஒரு டவுட். இப்போ ஃபைனல் அவுட்புட் சூர்யா பாத்துருப்பானா இல்லையா? நெருப்பு மாதிரி இருக்கும். பார்த்துட்டு தான் வாயை பொழந்திருக்காரு. பார்த்தா என்ன இல்லடா நெருப்பு பாக்காட்டினா மாதிரி இருக்கும். நான் அதை எதை பேஸ் பண்ணி சொன்னா எனக்கு இல்ல புரியல. அவர் அதான் செருப்பு இல்ல மாதிரி இருக்குன்னு அவன் இருப்பாரு. அது டேஸ்ட் இதுலயே நெருப்பு தெரிய மாதிரி வேணாமா, அவன் டேஸ்ட் என்னன்னு. அதெல்லாம் விடுங்கடா. ஒரு மூதேவி இங்க சொல்லிட்டு இருந்துச்சு, கங்குவாவும் வேட்டைன்னு தனித்தனி நாள்ல வந்தாதான் கோட்டை முந்த முடியும். இப்ப கங்குவாவும் வேட்டைன்னு சேர்த்தா கூட கங்குவாவும் வேட்டைன்னு சேர்த்தா கூட கோட்டை முந்த முடியாது போல. ஆமா ரெண்டும் சேர்த்தா கூட முந்த முடியாது. அது 200 இல்ல இல்ல அவன் சொன்னவர்ட்ட வாய்க்காக தான் ரெண்டுமே படுத்துருச்சு போல இருக்கு. சத்தியமா ஒரு படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் போஸ்டரை ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லயே போட்டான் பாரு வேட்டையன். அதெல்லாம் வேற மாதிரி ரெக்கார்டு. டேய் அது ஒரு 240, இது ஒரு 140, 380. கோட் வான் பை 70 crores. ஆனா சச்சின் எனக்கு ஒரு கவலை. சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே அப்பவே எனக்கு சந்தோஷம். சச்சின் எனக்கு ஒரு கவலை, இந்த வருஷமே விடாமுயற்சி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவனும் ஒரு 110 சேர்த்து மொத்தமா வந்து கோட் வான் பை 40 crores. ரொம்ப கவலையா இருக்கு. மனசெல்லாம் வருத்தமா இருக்கு. அவன் வரல. எனக்கு அதான் அந்த படம் ஷூட்டிங்கே இன்னும் முடியலடா மாப்ள. கோட் ரிலீஸ் அப்பவே வெயிட் பண்ணடா. எதுக்கு ஆனா எடுத்தத போடுங்கப்பா. இருடா டேய் இல்லைன்னு ஏறா. நான் எதுக்கு அதை வெயிட் பண்ணனா, ஒன்னு கலெக்ஷனுக்கு, இன்னொன்னு A2 தியேட்டர் லிஸ்ட் வரும். இந்த வாட்டி எப்படி கன்ஃபார்ம் அடிவாங்க போடுற மோனேஸ் அதெல்லாம் போட்டு ரெண்டுமே அடி வாங்க வரணும்னு பார்த்தேன் நான். அஜித் 3, 4 தனுஷ். அஜித் 3 மனசாட்சி இல்ல பத்தியா? ரஜினி 3டா. ரஜினி 3, தனுஷ் 4, விக்ரம் 5, சூர்யா 6. ஆமா தனுஷ் 4, 5 விக்ரம் 6 சூர்யா. முரட்டுத்தனமான லைனப் பாருங்க. கிளவர் எந்த பொசிஷன்ல இருப்பாரு? 2 3 ரெண்டுல வாய்ப்பு இருக்கு. அமரன் வந்து 2 எஸ்கே 2 வந்துரும். என்ன காமெடி பண்றீங்க? எஸ்கே 2 முந்திட்டடா. இந்த செகண்ட் லீடிங்ல அவன் தான் இருக்கான். 2 எஸ்கே 3 மென்டலான டாப் 2 பாருங்க. லபக் பந்தல துப்பாக்கி வாங்கியவர். இல்ல சொன்னா கூட கவினும் இடைக்கு கவினும் வரும். அதுவும் யோசிக்கப்பா. கவின்லாம் வர மாட்டான். இல்ல இந்த படம் லவ்வர் படம் ஓடிருச்சு. ஆமா லப்பர் பந்து கூட மகாராஜா லவ்வர் பந்து 40 தான் பண்ணிச்சு. அதை விட மகாராஜா 100ல சுந்தர் சி வருவா போல இருக்குப்பா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பண்ணுச்சு மகாராஜா? தமிழ்நாட்டுல மட்டுமா? வருவா போல இருக்கு. கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அரண்மனை தமிழ்நாட்டுல மட்டுமே 60 கோடி பண்ணிருக்காங்க. 67 ரைட்ராடி. சிறப்பான சம்பவம் இருக்குடா டிசம்பர்ல. டேய் உனக்கு தெரியாத மோனிஸ், போன வருஷமே சொன்னானுங்களே எல்லா தியேட்டரும் வந்து விஜயண்ணா கண்ட்ரோல்ல தான் இருக்காமா. வாங்கிட்டாரா? ஆமா விஜயண்ணா தான் மாசம் எல்லாருமே காசு எல்லா தியேட்டரும் வாங்கிட்டாராமா. இல்ல கவினே எனக்கு ஒரே ஒரு டவுட். தளபதிக்கு பொழப்பே இல்லையா? தியேட்டர்ல போய் காசு கொடுத்து படத்தை ஓட்டி இதுதான் பொழப்பா? ஏன்னா இவனுங்களுக்கு தான் பொழப்பா நினைக்கிறானுங்களா? இல்லடா அவரே காசை போட்டு டிக்கெட் புக் பண்ணோம். அவரே பெருமாச்சிக்கு எதிரா இருந்தாங்க. அவன் கூட தொண நின்னவனும் கருங்காட்டுக்கு போகணும் சா. இல்ல ஆனா அடுத்த வருஷம் செமையா இருக்கும். 2 பிரதீப் ரங்கராஜ் படம் வருது. அதுவும் என்ன பண்ண போகுது? அது நம்ம நண்பரோட போட்டி போடுவாங்க. ஜிபியும் விடாமுயற்சின்னு காவியம் வரும். 2 காவியம். எவனோ ஒரு ரிவ்யூவர் ஹிந்திக்காரன் நினைக்கிறேன். பார்ட் 2 எடுப்பியான்னு கேட்டு செருப்பு தூக்கி அடிச்சானே கேமரா மேல. இப்ப அவன் யார்? அவன் டிவிக்கே மகாராஷ்டிரா வெற்றி கழகமா? இது என்னப்பா டிவி? எல்லாத்தையும் நம்ம பேர்ல தான். நம்ம தொண்டன்டா அவன். இந்த நேரத்துல பாகின்ல யாருனாச்சும் படம் நல்லா இல்லன்னு சொன்னா கூட என்ன தெரியுமா பாங்க, விஜய் காசு கொடுத்து சொல்ல வச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு பாருங்க. இவனுக்கு பொழப்பே இல்ல, இதே பொழப்புதான். நேத்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கதறானுங்க, ஐயோ படம் போடுறானுங்கடி அப்படின்னு. இது வரைக்கும் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒருத்தன் கூட சொன்னது கிடையாது. அண்ணாதான் கோல்ட் காயின் கொடுத்து அனுப்பி விட்டுருக்க படம் பார்த்துட்டு விக்கிற மாதிரி சவரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. உங்க லாஸ்ட் படத்தை அழுக வைக்கிறோம் பாடுறா அப்படின்னு ட்வீட் டைம்லைன் ஃபுல்லா அந்த ட்வீட் தான் சிரிப்பா இருக்கு. ஆனா உண்மையாவே படத்தை இல்லடா சச்சின். டேய் இல்ல ஒரே நிமிஷம் சச்சின், அவனுங்க படத்தை சொன்னாலும் பரவாயில்ல, அதை புடுங்க கூட முடியாது. இவனுங்க 26 எலெக்ஷன் பண்ணிருக்காங்க.
டேய் படத்தையும் எலெக்ஷன் என்னடா நீங்க இவ்வளவு இல்ல தற்குறியா இருக்கீங்க? சுரேந்தர் ப்ரோ, நான் சிம்பிளா சொல்றேன், 5 ஃபேண்டம் 3 கட்சி இவ்வளவும் சேர்த்து இடிச்சா கூட இடியாத அளவுக்கு ஒரு கோட்டை. அந்த கோட்டைய தலைக்கு எவன் நினைச்சாலும் ஆட்டி பார்க்க முடியாது. நீ எவ்வளவு மோசமான ரிவ்யூஸ் எடுத்துட்டு வா, அந்த படம் அடுத்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா இருக்கும். இல்ல சச்சின், எனக்கு ஒரு யோசனை. இப்ப அந்த அஜித் ஃபேன் எல்லாம் யோசிப்பானுங்க, அப்படியே நம்மள திரும்பி பாக்குறானே. அவங்க கத்தி மேல நடக்கிற கதை தான் அவங்க கதை. இல்ல சிவா அவனுங்களே இதே அப்படியே திங்கிறானுங்கல்ல, கங்குவாது திங்கிறானுங்க ஒரு சில பேர். சூர்யா வந்து ஞானவேலுக்கு வாக்கப்பட்டு சீலடிக்கிறான், அஜித் ஃபேன்ஸ் வந்து வாக்கப்படாம சீலடிக்கிறாங்க சிவாஜி. வேற சச்சின், எனக்கு ஒரு டவுட் கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? சரியான கலெக்ஷன் ஆமா இன்னைக்கு? சரியான கலெக்ஷன். இல்ல தியேட்டர் வாசல்ல அந்த மெடிக்கலுக்கு இது இல்ல, அங்க வந்து தலைவலி மாத்திரை எல்லாம் செம்ம கலெக்ஷன் போனதாமா இன்னைக்கு, அது உண்மையா? இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு சரியான கலெக்ஷன். சரி ப்ரோ, சரியான கலெக்ஷன். யார் ப்ரொடியூசர்? 44 யார் ப்ரொடியூசர்? 44க்கு 44 அது இவன் 44 வந்து இவன் என்னது, அவன் என்ன பேரு, சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ். அவன் டைரக்டர் ப்ரொடியூசர் இவன் நினைக்கிறேன். ட்ரீம் வாரியர்ஸ் நினைக்கிறேன்ல. டேய் இல்ல கார்த்திக் சுப்ராஜ் கத்திக்கிட்டு இருக்கேன். டேய் 2Dடா. இல்ல சச்சின் இப்ப இதுல ஒரு படம் எடுக்க யாருமே ரெடியா இல்ல, ஓகேங்களா? ஃபேமிலிக்குள்ளே எடுக்க விட்டுக்கிறான், அவ்வளவுதான். இன்னும் என்ன ஒரு 4 படம் பண்ணுவானா? கார்த்திக் சுப்ராஜும் எவ்வளவுதான் அவனுக்கு கிட்ட காசு இருக்கும். இன்னும் பாருங்க, இன்னும் 4-5 வருஷத்துல தலைவன் எங்க போய் எந்த மூலையில பண்ணிக்கிறனால டைரக்டரா நிக்கிறனால அந்த படத்துல ஷேர் வாங்கிக்குவான். ஆனா உண்மையான படத்தோட ப்ரொடியூசர் சூர்யா. ஆமா ஆனா பரவாயில்ல ப்ரோ, அவனுக்கு தான் தம்பி இருக்கு, அண்ணன் தம்பி சேர்ந்து இருந்து படம் நடிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு வரும்ல. அதான் ரோலெக்ஸ் வித் என்னது, ரோலெக்ஸ் வித் டெல்லின்னு ஒண்ணு மிக்ஸ் பண்ணி அடிப்பானுங்க, அப்ப வந்துருந்தாரு அவரு. மாப்பிள்ள அவனுங்க மனசு கேட்பா, அவனுங்க படம் வரும் மாப்பிள்ள, அவ்வளவுதான். இல்ல ஆனா ஒரு ப்ரொடியூசர் கூட இல்ல பாருங்க, ஃபுல்லா ஃபேமிலி வச்சு ஓட்டினுக்குறாங்க 2 பேரும். ஆமா, யாரோ ஒரு தாத்தா வந்து அந்த வடிவேல் சொல்லுவாங்க குருநாதா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துவார்ல, அந்த மாதிரி கத்திட்டு இருந்தாப்ல. யார் அது? ரஜினி ஃபேன். பார்த்ததுக்கு ரஜினி ஃபேன் தான் இருப்பாப்ல. ஆனா சம்மச்சிட்டு அவரோட பென்ஷன் காசு சேவ் பண்ணிட்டு படம் பார்க்க வந்திருக்காரு. அது கொஞ்சம் இதாயிட்டாரு. சுரேஷ் கூட பேசாம தான் இருந்தாரு, சும்மா நெகட்டிவ். ஆனா வந்து ரஜினி ஃபேன், அவன் இந்த யூஎஸ்ல இருக்கான், அவன் ஃபுல்லா ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரியல. சூர்யா மேல கொட்டிக்கிட்டே இருக்கான், மார்னிங்ல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அவனுங்களோட குஞ்சுகளை மட்டும் கடிக்க மாட்டாங்க. புரியல. விட்டு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க இவன் தானே யாரா? ஸ்டூடியோ கிரீன் மாதிரி ப்ளூ ஹவுஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து ப்ளூ படம் எடுக்கிறது. ஆமா ப்ரோ, அவன் 3 இதுதான். அது பேர் என்னது? ஐயோ, இருட்டு குத்து. அது அவங்க முரட்டேரியில இல்ல ப்ரோ, இன்னொன்னு இவன் இருக்காங்க. ஆமா, அது எடுத்தது அவன் தான், ப்ரொடியூஸ் பண்ணது அவனுதான். இல்ல அது வந்து இவனுங்க யூடியூப் டெம்பிள் மங்கீஸ். இல்ல ப்ரொடக்ஷன்ல இவனுங்களும் இன்வால்வ் ஆயிருந்தா. அது எந்த படம் தெரியல. பல்லு படம் பாத்துக்கு, அது ஜாம்பி படம். அது சாரி அது இல்லடா அவன் இன்னொரு படம் நடிச்சான். அத அந்த 2 பேய் படம், அந்த இருட்டு மோட்டு குத்து ரெண்டுமே அரஹர மகாதேவிக்கு எடுத்த பிறகு அந்த டைரக்டர் சந்தோஷ் ஆரியா வச்சு கூட ஒரு படம் எடுத்திருப்பான். 1 2 சந்தோஷ் வந்து நம்ம அஜித் வச்சு ஒரு படம் எடுக்கணும்ப்பா. ஒரு பாட்டு ஒண்ணு இல்ல, இருட்டறையில முரட்டு. அவன் ஆரியா உதய்கோட்லாம் ஃப்ரெண்ட். அவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு கேளு. ட்ரீம் வாரியர்ஸ் வச்சிருக்காங்க. ட்ரீம் வாரியர்ஸோட சப்சிடரி வந்து பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எல்எல்பி, சரியா? அதே மாதிரி ஸ்டுடியோ கிரீனோட சப்சிடரி வந்துட்டு ப்ளூ கோஸ்டா ப்ளூ ஹவுஸ், அது வந்துட்டு இந்த மாதிரி பி ரேட்டட் படம் இருக்கிறது. பிரின்ஸ் வந்துட்டு தனி, பிரின்ஸ் வந்து லக்ஷ்மண் சொல்லி ஒருத்தவன் பிரின்ஸ் வச்சிருக்கான். அது போக இன்னொன்னு பேச விடுங்கடா. பெண்ணுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்ல. பெண் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பெண் மாறுதல்ன்றவன் இந்தியாவில ரிலேட்டிவ் தானே சொன்னானுங்க. இல்லவே இல்ல.
பெண் மாறுதல்ன்றவன் பெரிய ஆள். அவ்வளவு கரண்ட் வரும் பிரின்ஸ் அவனோ பிக்சர்ஸ் டீம் தான்றாங்கடா பிரின்ஸ்லயும். ஆமாடா பிரின்ஸ் தான் சொல்றேன். ஆனா பிரின்ஸ் வந்து இவங்க அளவுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. இவங்க எல்லாம் ரொம்ப சொந்தக்காரங்க. அவன் வந்து கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரன். எல்லாமே சொந்தத்துக்குள்ளதான். பிரின்ஸ் பொட்டன்ஷியல் 2D அப்புறம் ட்ரீம் வாரியர். ராஜசேகர் பாண்டியன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது தெரியல. ராஜசேகர் பாண்டியன் இந்த பேண்டா இருக்கான் தானே தடவி குடுக்குறாரு. அவன் தடவி அவர்கிட்ட ரிவ்யூ. அபிஷேக் வந்தானே இல்லையா? 4 வாரத்தையும் தூக்கிட்டு இன்னைக்கு வொக்காபுலரிக்கு வந்தானே இப்போ அவன் தான் வீடியோ போட்டிருக்கான். அபிஷேக் ராஜா என்ன இன்னைக்கு புது வார்த்தை என்ன போட்டுருக்கான்? ஆசம் அப்படி இப்படின்னு இல்ல போட்டான். அந்த வீடியோ இருக்கு. அவன் மனசாட்சியை கழட்டி வச்சுதான்டா இப்பெல்லாம் பேசுனானா? அவன் சம்பளம் வாங்குற முதலாளி எப்படிதான் அவன் அந்த மாதிரி பேச முடியும்? அப்ப இருங்க அப்படி நான் காட்டுறேன். அவன் போட்டிருப்பான். இல்ல நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு டெய்லி வந்து ஒருத்தன் ட்வீட் போட்டு கிளாஸுக்கு வான்னு உயிர் எடுத்துட்டு இருந்தான்டா. எனக்கு எப்படி தெரியுமா மோனேஷ் ஃபீல் ஆச்சு? அந்த கொரில்லா செல்லுல போட்டோன்னா ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு வான்னு அந்த மாதிரியே தான்டா இருந்துச்சு எனக்கு. அவன் வா இல்ல சச்சின் அதுக்கு நான் ட்வீட் போட்டேன். கடிச்சானுங்க உடனே. கிளாஸ் இல்லாம ட்ராஷ் ஆகிட்டடான்னு போட்டா கடிவின்னு கடிக்கிறாங்க. ட்வீட் போட்டிருக்கான். நம்ம தங்கமா இல்ல அந்த தங்கம் தான். பிரேக் ஈவன் will be around 360 to 400 crores but the scrap not even going to collect 150 crores. Another செல்படி to 5 பைசா பிரோஜனம் இல்லாத சிவா and team. Big win for humanity. இண்டஸ்ட்ரியை விட்டு சிவா ரஜினி ஃபேன்ஸ் எதுக்கு சூர்யாவை இப்படி அடிக்கிறாங்க? அது கிளாஷ் அப்போ டேட்டை டைவர்ட் பண்ணி விட்டான்னு சொல்லி மொரட்டு டெத் அபியூஸ். சாக போற நேரத்துல ஏன் படம் அது வேற இல்லாம இது வேற அடிச்சாங்களாடா. வேட்டையர் படம் வந்து ஓடா சொல்லி அடிச்சானுங்களே. ஸ்பேஸ்ல வந்து அடிச்சான்ல இவன். மாயாஜால் புக்கிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு கிறுக்கு ஸ்டூடியோ கிரீன் டேக் பண்ணிதான். திரும்ப இவங்க கங்குவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அவங்களும் தற்கூரி ஸ்டூடியோ கிரீன். அவன் படம் ஓடலாம் ஸ்டூடியோ கிரீன் தான் அடி கொடுக்குது. அவன் படம் ஓடலாம் ஸ்டூடியோ கிரீன். சச்சின் அந்த தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. சச்சின் பயங்கரமான சங்கி அம்மா அந்த தாத்தா. 350 crore பட்ஜெட் 35 crore ஃபர்ஸ்ட் டே இதுடா. ஆனா நான் அதவே ஸ்கேம்னு தான் சொல்லுவேன் தெரியுமா மோனேஷ்? 350 கோடிக்கு நீ ஸ்கிரீன்ல என்ன பார்த்தேன்னு எனக்கு வாய்ப்பே இல்ல ப்ரோ. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஜாவித் உனக்கு கீழே காட்டுச்சா? உனக்கு இந்த படம் அதிகபட்சம் 100 to 150 கோடி தான் ப்ரொடக்ஷன் வேல்யூ. சும்மா அடிச்சு இறக்குறான் உட்காந்து 350. அந்த 150 இந்த சேலரி எல்லாம் சேர்த்துதான் ப்ரோ. இதெல்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், உனக்கு அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் 1000 ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒரு 60 நாள் குடும்பம் நடத்திருக்காங்கடா. அதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சம்பளம் வந்திருக்கும்டா. ஏன்னா உனக்கு அந்த செட் பீஸு எது ரியல்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு படம் எடுத்திருக்கோம். நீ மயிறு நீ என்ன எடுத்தன்னு உனக்கு சட்டப்பாறையா? அடி இவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி லாவ் அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குலாம் பக்கத்துல இருந்தவரையும் நானும் மூஞ்சியை பாக்குறோம். அந்த ஸ்பீட் ஐசோ ஸ்பீடு அவனும் இன்னொருத்தவங்க ஃபேஸ பாத்துக்குவாங்கல்ல. நானும் அவன் பக்கத்துல இருக்கவரும் யாருன்னே தெரியல. நானும் அவரும் அந்த மாதிரி மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. ப்ரோ என்ன ப்ரோ கண்ணு முன்னாடி நடக்கிறது உண்மையா? எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு ப்ரோ. அதுவும் இந்தியால கிடையாது ஓகேங்களா? இந்தியாவை ஒட்டி ஒரு தடித்தீவம். எந்த இடம் சொல்லிட்டா செருப்பா அடிச்சிருவேல. சொன்னானுங்க. இல்ல அவன் சொல்லல. நீ எந்த ஏரியான்னு நீ என்ன ஜாகிரபின்னு சொல்லிட்டேன்னா செருப்பால் அடிச்சிருவேல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லைன்னு. அதனாலதான் அங்கேயும் தெளிவா ஒரு பிட்ட போட்டுருது. எங்கன்னே தெரியாது. இல்லடா 5 தீவா. அந்த 5 தீவுக்கும் ரேடியேஷன் பார்த்தாலே ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 50 கிலோமீட்டர்னா ஒரு மலையில மழை பெய்யுமா, இன்னொரு மலையில பனி பொழியுமா? யார்கிட்டடா விடுறீங்க காதுல ஓலா? இந்த காதுல விட்டு அந்த காதுல எடுத்துக்கிட்டு இருக்காண்டா. அடிச்சு இறக்குறாடா. நீ சரி நீ பாண்டா வீடியோ தான் உர்ரா வியூஸ் அடிச்சு உர்ரான்ற மாதிரி
பாண்டா மெமிக்ரி பண்ணிருப்பான் பாரு. ஊவா ஊவா. அந்த பனி போற இடத்துலதான் உங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் வச்சாடா. ஐயோ இல்ல அண்ணன் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவங்க 15 பேரு, நீங்க 20 பேரு, நீங்களே உங்களை காப்பாத்திக்கீங்க, அண்ணன் தூரமா இருக்கே, அதனால நீங்களே உங்களை காப்பாத்திக்கன்னு சொல்லுங்க. சச்சின் எனக்கு சிவா மேல ஒரு தகவல் டவுட்ரா. வந்துருச்சு. இல்ல சிவா மேல ஒரு டவுட்ரா. இவன் ஜாகிரபிக்கல் இப்ப அண்ணன் ஸ்பெக்டாகுலர் என்ன எல்லாம் சொல்றாருன்னா, பாக்குறதுக்காக விவேகம்ல கொண்டு போய் சைபீரியாவுல உங்களை முடிச்சு விட போறாரு. அந்த புள்ள பிகில்ல தளபதிக்கு மாமா இது அக்கா பொண்ணா நடிச்சிருக்கோம்ல, அந்த பொண்ணு பெயிண்ட் தூக்கிட்டு வந்து டீத்துல பிளாக் பெயிண்ட் அடிச்சு விட்டு அந்த புள்ள பாவம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம பெர்ஃபார்ம் பண்ணி என்னடா எடுக்கிறேன் கதை லூஸ்குதி எங்க இருக்காங்கன்னு தெரியல. சச்சின் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கனி ஒன்னே ஒண்ணு சொன்னா, பாகுபலியோட கங்குவா நல்லா இருக்குன்னா. இல்லடா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சு கம்யூனிகேட் பண்றாங்கடா. ஆனா இல்ல சீரியஸா ப்ரோ, அந்த பிரசாந்த் நீல் இந்த ராஜமௌலியை உதைக்கணும். அவனுங்களால தானே இப்ப இந்த நாயெல்லாம் இந்த மாதிரி படம் எடுக்கிறது. இல்லடா நீ சொல்லு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சு கம்யூனிகேட் பண்றாங்க. அவன் எங்க இருக்கான்னு தெரியல, உலகத்துல எந்த மூலையில இருக்கானே தெரியல. அவன் மேல மாடி வீட்டுக்கு மாடியில நின்னு கேட்டுட்டு அவன் திரும்ப வாசிக்கிறான். இல்லடா அண்ணன் சொல்லிட்டாருன்னு என்னடா சொன்னா எனக்கும் சொல்லுங்கடா, நான் படம் முடிச்சுக்கிறேன். என்னடா சொன்னாரு, நானும் படம் பார்க்க வந்துறீங்க எனக்கு சொல்லுங்கடா, அண்ணன் சொல்லிட்டாரு. என்ன சொன்ன நீங்களே உங்களை காப்பாத்தீங்கன்னு சொன்னாரா? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்படியாடா உட்காந்து ஒரு ரைட்டிங்னா என்ன இல்ல ப்ரோ, அந்த சண்டை அந்த ஃபைட் சீன் கூட ஓகேதான், ஓகேங்களா, சரி ஓகே, அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க சண்டை போட்டாங்க. ஆனா அதுக்கு அந்த ஸ்டேஜ் கூட பார்த்தா பாருங்க, அதுக்கு நடுவுல இவன் வேற வந்துட்டு போறான்டா நடுவுல. அது அவனா நினைச்சுக்கிறாங்க அந்த பெண்கள் நினைச்சுறாங்க அவனோட பெர்செப்ஷன்டா அது. ஆனா எல்லாரும் அந்த ஹீரோயினை ஏமாத்துறீங்க, அதான் கஷ்டமா இருக்கு. டேய் அமைதியா இருந்தா இவன் ஒருத்தன் உனக்கு தப்பு கம்முனு இருக்கணும். அந்த ஸ்னோ ஃபாரஸ்ட்ல வந்து பனி உருகுனா தண்ணியாதான் வரும், அங்க பாலா வருது. என்னடா வெள்ளை கலர்ல ஏதோ ஊத்துது, வாங்கி குடிப்பாடு போல இருக்குது இவனுங்க. அப்படியே உருகி ஊத்துதா. எதுக்கு போவாங்க லேடிஸ், அதுவே மறந்துட்டேன். ஏதோ மெடிசன் எடுக்க போவாங்க, மூலிகை ஏதோ பாடினே போவாங்க, அது ஒரு அளவும் புரியாது, அதுவும் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. சச்சின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஹீரோவோட படம் IMDb டெபியூ என்ன ரேட்டிங் தெரியுமா? என்ன 3 7 டேய் டெபியூ 7 என்ன பண்ண போறாங்கன்னா உடனே இத எடுத்து ஊதுறாங்க, அவன் அங்க இருந்து ஊதுறான், திரும்ப அங்க சொல்லிட்டாருன்றாங்க. ராத்திரி 10 மணிக்கு அவன் எங்க இருக்கான்? இல்லடா சச்சின் மோஸ்கோட பயங்கரமா பேசுறாங்க. அவன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டான் சிவா. அவன் வந்துட்டு ஒரு மாடியில இருக்க மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க. அவன் மாடியிலையும் இவங்க கீழேயும் இருக்க மாதிரி அவன் திரும்ப வாசிச்சுட்டு, சத்தியமா அதெல்லாம் எனக்கு முரட்டு குபீர்றான். அண்ணன் என்ன சொன்னார்னா, 25 பேர் இருக்கீங்க, 15 பேர்த்த ஈஸியா அடிச்சு போட்டுடலாம், அடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாருன்னோட இவங்க அப்ப அது மூவி அது முன்னாடியே பண்ணி தொலை வேண்டியதானே, கூட்டம் கம்மியா இருக்குன்றத பார்த்துட்டு. அக்னி சீரகே இல்ல அத முன்னாடியே பண்ணிருந்தாங்கனாக்கா அந்த உயிர் போயிருக்காதுல்ல. இது தெரிஞ்சு அந்த சீரகே பாவம் இல்ல. சரி, இந்த குபேரா யாரு படம்? ஏன் ப்ரோ? தனுஷ் படம். அப்படியே அந்த தற்கூரிய இந்த படம் 2 படம் முடிஞ்ச உடனே அப்படியே அமுச்சு விட்டுருங்க தெலுங்குக்கு. சரி கூட்டு வந்துடுறாங்க. யார் தனுஷையா? இந்த டிஎஸ்பி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு அடுத்து வருது இப்ப ஜிபில வராருப்பா டிஎஸ்பி. அதான் சொல்றேன், ஜிபி அப்படியே தட்டி விட்டுருங்க. இல்லடா இந்த படம் ஓரளவுக்கா தாங்குதுன்னா டிஎஸ்பினாலதான் இந்த படம். இல்ல ஒரு சில சீன்லாம் எப்படா இந்த பாட்டு முடியும்னு வந்துருச்சு. அந்த 2 பேரும் அந்த தியேட்டர் போகல. ஒரு சில பேர் இந்த படத்துக்கு உண்மையா இருந்திருக்காங்கன்னா அதுல டிஎஸ்பியும் ஒரு ஆள்ரா.
டிஎஸ்பி இந்த படத்தை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி பண்ணிருக்கிறான். இல்ல ப்ரோ, அவன் பிஜிஎம் போட்டான் ஓகேங்களா, ஆனா அதுக்கு எப்படி சொல்ல ஒரு இதுவே இல்லாம ஏதோ இஷ்டத்து சவுண்ட் ஓடுது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சச்சின் இந்த இந்த கங்குவா ட்ரெய்லர் 3Dல விட்டாங்க தானே, சூர்யா சிவாலம் போனாங்க. தலைவன் கண்ணாடி சிவா வந்து ஒரு கண்ணாடி கண்ணுல போட்டு ஒரு கண்ணாடி டிஷர்ட்ல குத்தேக்கே யோசிச்சிருக்கணும். அது எல்லாரும் பண்றது அப்படியே யோசிச்சிருக்கணும். 3 கண்ணாடி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் தலைவன். தண்ணி கொண்டு வர பொண்ணை பாத்து தண்ணி கொண்டு வர பொண்ணு சிரிச்சுக்கிட்டு போயிட்டோம் சுரேந்திர ப்ரோ, அதனால சொல்லிதான் ஆகணும். என்ன பண்றது? நல்லா இருந்துச்சு உண்மையிலுமே. இவ்வளவு க்ளோஸாலாம் தவக்கல இன்னைக்குமே வாழ்க்கையில பார்த்தேன். 3Dனா 3 கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும். கிளானுக்கு ராஜான்னு சொல்லி சூர்யா அப்பாவை காட்டுறாங்க. அவன் ஒரு சீன்லயும் சண்டை போட்டு அவன் மக்களுக்கும் சண்டை போட்டு பார்க்கல, அவனுக்கு சண்டை போட்டும் பார்க்கலடா. அந்த கேஜிஎஃப்ல வருவானே அவன் தானே கருணை. அவன் என்ன நடக்குது அவன் பாட்டுக்கு சரி. விவேக் ஒப்ராய் பண்ணுவான்ல, என் நண்பா அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான், அந்த மாதிரி என் பையன் எப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான். அவனும் அந்த படத்துல கொத்தடிமையா தான் நடிச்சிருக்கான். கரெக்டா தான் சச்சினே அந்த படத்துல சகுனி கேரக்டர் நடிச்சிருப்பான். எல்லா பக்கமும் போயிட்டு ஊதிட்டு இருப்பான். ரியல் கேரக்டர் தான். அப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு தெரியணும்ல. சரி என்ன இவனும் எடுத்து பிபியை ஊதிடுவான் அப்படின்னு நான் அவனுக்கு நெஞ்சது புடிச்சிட்டேன். அப்புறம் தான் பாரு, அவனுக்கு மட்டும் ஒன்னும் ஆகாதுடா சச்சின். எல்லாருக்கிட்டையும் போய் ஏதாவது குட்டை குழப்பிட்டு இருப்பான், அவனுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாதான். அதை விடுங்க, அந்த நடுவுல அந்த ஸ்பாட்டன்ஸ் மாதிரி ஃபாரினர்ஸ் வருவாங்களா, அவங்க எதுக்கு வந்தாங்க, அது எதுக்கு சாவடிச்சாங்க? அவங்க பிஸ்கெட் விற்க வந்தவனுக்கு மேரி பிஸ்கெட் இல்ல, எப்பேற்பட்ட பட ரோமன் பட காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குறப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த 5 லூஸ் கூதிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்ப யாருமே இந்த ஃளைட் சீன் ஒண்ணு வந்திருக்கு அத சொல்றீங்களே, இல்ல டாம் குரூஸுக்கு டஃப் குடுக்குற கிளைமேக்ஸ்ல 1 vs 500 போகும்டா. கடைசியில அதுல ஒரு மரத்துல தலைகளா தொங்குவான், தொங்கிட்டு வில்ல வச்சு அம்ப விடுவான். ஓடணும் அதெல்லாம் நம்ப இல்ல தியேட்டர் எங்க தெரியுமா செதறிட்டானுங்க. இவரு ஃபிளைட்ல தொங்கிட்டே போவார்ல, தொங்கிட்டு போயிட்டு அந்த சைட்ல வந்து அந்த பையன் செத்துருவான்ல, செத்தோன்னு டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு ஒண்ணு பண்ணுவான்ல, தியேட்டர்ல இங்க செதறிட்டானுடா. அதுக்கெல்லாம் எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது அந்த அன்சார்ட்டட் கேம் தான் ஞாபகம் வந்துச்சு. வேற எங்க ஞாபகம் வந்துச்சா ப்ரோ? அந்த கேம் நல்லா இருக்கும் ப்ரோ, அந்த கேம் அசிங்கப்படுத்தாதீங்க. அந்த சீன் அப்படிதான் இருந்துச்சு. இல்ல அதான் சொல்றேன், அதுல இன்னும் நிறைய படம் இருக்கு அந்த மாதிரி. எல்லா படத்தையும் என்னென்ன படம் இருக்கோ எல்லாமே ப்ரோ. அப்போகாலிப்டோல இருந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டான், அந்த கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 யாரெல்லாம் பாத்தீங்க, எடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அவன் ஃளைட்ல தொங்கிக்கிட்டே தூங்கிடுவான்டா சூர்யா. அதெல்லாம் அவன் என்ன நினைச்சிருப்பான் அதெல்லாம் பண்ணாங்க. உன்னால ஒரு 10 செகண்டுக்கு மேல உன்னால ஹோல்டே பண்ண முடியாது. ஃபிளைட் போற 400-300 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு உன்னால ஹோல்டானே பண்ண முடியாது. அவன் உட்காந்து கதையை யோசிப்பான், என்னமோ கேள்வி. எல்லாரும் ட்ரெயின் கெட்டப்ல வராங்க, அதெல்லாம் தெரியாது. இல்ல அதான் இது உன் காலம் ஏறி அட்ரா வரும் அத சொல்லுங்க. கிளைமேக்ஸ்ல எதுக்கு வயிற்றுல அடி வாங்கிட்டு புல்லட் வாங்கிட்டு கையில கட்டு போட்டுருப்பாப்ல, கையிலேயே அடி வாங்கிருப்பா. அப்படி யாருக்கு தெரியும்? அந்த படத்துல எதுக்கு அந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல. அது இதுதான் நல்ல கேள்வி தினேஷ். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது வந்துட்டு நம்ம சிறுத்தை சிவா வந்துட்டு
லாக்டவுன்ல வந்துட்டு இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஆந்தாலஜி வந்துச்சு, அது பாத்துருக்கீங்களா? கார்த்திக் நாராயண் ஒரு டைரக்ட் பண்ணான். நம்ம அரவிந்த் சாமியும் பிரசன்னாவும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு ஷார்ட் பிலிம் படம் எடுத்துப்பாங்க. அந்த படத்துல இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு அந்த பையனுக்கு அந்த காரை தூக்குற பவர். இல்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல எல்லுன்னு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த எல்லு பொண்ணு பவர் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து கழுத்துல வந்து லாக் பண்ணிடுவாங்க, அவளோட பவர் அன்லாக் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் மூக்குல ரத்தம் வரும், இவனுக்கு அதே தான் வந்து வராங்க. இல்ல தினேஷ், இந்த படத்தோட இப்ப நல்லா தெரியுது டேய். 11 அது சிம்பிளா 11 தான். 11 டிடென்ஷன் சென்டர்ல போட்டு அரைச்சுவாங்க. ரெண்டாவது பாட்டு என்ன பண்ணி படத்துல வந்து மியூட்டன்ஸோட பவரை லாக் பண்றதுக்கு கழுத்துல ஒண்ணு போடுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பண்ணுவாங்க. சேருக்கு மேல ஒரு ஃபேன் சுத்துமே, அது என்ன ஃபேன் அது? அது வந்து உங்க மூளையை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ப்ரோ. அப்ப இது மகதீரா படம் மாதிரி சூப்பர்மேன் படம். நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல எல்ல எப்படி தப்பிச்சு வருவா அந்த இந்த இதுல இருந்து ஹாஸ்பிடல்ல இருந்து, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. இல்ல அந்த மூளை கருகிறதுக்குள்ள தலையை வெட்டி எடுக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மூளையை கூல் பண்றதுக்கு மேல ஃபேன் விடுவாங்க தலைக்கு மேல. அந்த தலையை அந்த ஒரு விஷயம் நெச்சா இருப்பான் பாருங்க தற்கொலை. ஏன் அனுமானம் கரெக்டா இருந்துச்சுன்னா, இவன் வந்து அனுநாக்கி வந்து கார்த்தியை கண்ட்ரோல் பண்றான், கார்த்தி வந்து இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தையெல்லாம் பிரெயினை கண்ட்ரோல் பண்றான்னா எனக்கு தெரிஞ்சு இவன் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு. இல்லைன்னா ஏதாவது உட்காந்து ஃபேஸ்புக்கில் ஒரு 10 வருஷம் பழைய போஸ்ட்டை ரீட் பண்ணி ரைட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பான், சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி. போன் வால்பேப்பர்ல ராஜமௌழி போட்டோ வச்சது. ராஜமௌழி சொல்லுவான், எனக்கும் அந்த பையனுக்கு தான் எந்த சம்பந்தமும். இந்த படத்தை எடுத்துட்டாடா ஆனா சச்சின் இன்னொரு விஷயத்த நம்ம பாராட்டியான அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல சூர்யா அந்த பாடி கண்ட்ரோல நல்ல எஃபர்ட் போட்டிருக்கான், ஆனா அதை வேஸ்ட் பண்ணிட்டான் பாவம். அவனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க வச்சு. என்ன எஃபர்ட் போட்டிருக்கான்? பாடி 6 பேக் வச்சு சூப்பரா இருப்பான் பாருங்க அந்த இதுல. நான் வேற ஒண்ணு சொல்லுவேன், ஸ்டார்டிங்ல யோகி பாபு தண்ணி என்னது ஜக்கூசில குளிச்சுட்டு இருக்க மாதிரி, அதுவும் 3D எஃபெக்ட்ல நான் பாத்துட்டு எனக்கு சத்தியமா எனக்கு கண்ணே அழிஞ்சு போயிடும் போல. எது க்ளோஸா எனக்கு தெரிஞ்சது தெரியுமா? அது ஒரு தடவை நீங்க வேணா போய் பாத்துட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. அதுல வேற ஓப்பனிங் சீன் என்ன காட்டுவாங்க, ஃபர்ஸ்ட் அவனை ஃபுல்லா பாக்ஸர்ல வந்து நிப்பான் அவன். இதெல்லாம் ஒரு எலிவேஷன் சீனாடா டேய். மேபி சிறுத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போல, விடுங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். வன்மராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். இதெல்லாம் தப்பு. எங்க சூர்யா அண்ணன் என்னடா இப்படி அடிக்கிறீங்க? அது அந்த சொட்ட தாத்தா ஒண்ணு கேட்டாதான் மச்சான் கரெக்டா இருக்கும். மச்சான் ஈமு கோழி ஸ்கேமா இல்ல கங்குவா ஸ்கேமா, எது நம்பி சொல்லு மச்சான். கங்குவா ஸ்கேம் தான் மாமே பெஸ்டா இருக்கும், ஆல் டைம் பெஸ்டா இருக்கும். மாதிரியா இன்னும் பாக்கலனா பொண்ணு வேற பாக்குறாங்கன்ற இதெல்லாம் படத்துக்கு போய் ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, வம்பிடிச்ச வேலை. மாப்பிள ஒரு டைலாக் ஞாபகம் வச்சுக்கோ, தம்பி போயிடுங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த தாத்தா ஒருத்தர் வந்து ரிவ்யூ கொடுத்திருக்காரு, இந்த அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில எவனும் செருப்படி வாங்கி இருக்க மாட்டான்டா. சூர்யா படத்தை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ஒரே நாள்ல பாம்பேக்கே போற சொல்றான் அந்த கிழமை. தாத்தா இல்ல மதன், தாத்தா விட்டுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் ஆக்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுதான் பயங்கரமான மனசு கஷ்டமா இருக்குங்க. ஒரு மகா நடிகனை நடிப்பின் நாயகன் வேற சொல்லுவானுங்க, இந்த அளவுக்கு எல்லாம் அடிக்க கூடாது. அப்பப்ப மூஞ்ச வேற கிட்ட வந்து கேமரா கிட்ட வந்து காட்டுவான்டா. ஒரு 4-5 போட்டோ பார்த்தனே, ஓகே
ஆதிவாசி மாதிரி எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்டா அதுக்குன்னு கேரக்டர் யாருனே தெரியாத மாதிரியாடா இல்லடா பெயிண்ட் சி அடிப்பீங்க ஒரு மகனே. மேனரிசம் ஒண்ணு பண்ணுவான்டா, ஓகேவா? அப்பப்ப கிட்ட வந்து மேனரிசம் பண்ணுவான். வாயில கூல் இப்ப வச்சுட்டு துப்பத்துக்கு பசங்க பண்ணுவானு தெரியுமா? அதான் அந்த மேனரிசம். இல்லண்ணா அது அந்த வேற போட்டோ மூஞ்சி கிட்ட பார்த்துட்டு வச்சு காட்டுவான். இதுல சூர்யான்னு எழுதி போடுங்கடா, அப்பதான் தெரியுது சூர்யா அப்படிங்கிற மாதிரி. சூர்யா கார்த்தின்னு ஒவ்வொரு இடத்துல கீழே வர்றப்ப இந்த படத்தில் இருப்பவர் சூர்யா, இந்த படத்தில் இருப்பவர் கார்த்தின்னு எழுதி போடணும் மாட்டுக்கு. அப்படிதான் இருக்கு அதுல பாக்குறப்ப. அது அந்த தலை மேல ஒரு மண்டவோடு வச்சிருக்கானு தெரியுமா எல்லாருமே? அது பார்க்கும் போதே இந்த நம்ப வைக்க முடியலடா. அஜித்த செருப்பால் அடிச்சா சரியா போகுது, சீரியஸா சொல்றேன். அவன் எப்படி? மேலதான் இவன் இன்னைக்கு ஒரு பெரிய படம் எடுத்து அவன் தான் ஏத்தி விட்டுருக்கான் சிவாவை. இதுல வேற இன்னும் 6 கதை ஒன்னால வச்சிருக்கான் அந்த மாதிரி. பெரிய பெரிய பயங்கரமான ஜானர் தான் எடுக்க முடியும் ஒன்னால அப்படின்னு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இல்ல காரணம் சுரேந்திர ப்ரோ, எனக்கு மதனு. டவுட் அவரு மேலதான். அவர் சொல்லிருப்பாரு இந்த படத்தை எடுத்து காலி பண்ணிடு, மொத்தமா முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். மதனு இதுக்கெல்லாம் காரணமே யார் தெரியுமா? ஆமைஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தான் மொக்க படத்தையெல்லாம் வந்து ஆஹா சூப்பர்டா, டே பிரமாதம்டா, டே தலை அருமாடா அப்படின்னுட்டு அவனை உசுப்பேத்தி இன்னைக்கு தமிழ் சினிமா நாசம் பண்ணிருக்கானுங்க. ட்ரோலி மயராண்டி போட்டுருக்கான். இருங்க என்னவா அஜித்துக்கு மட்டும் நல்ல நல்ல ஃப்ரேமா, எது கேங்ஸ்டர் கணேஷ், தூக்குதுறை, அதெல்லாம் வந்து அந்த தூக்குதுறை இன்ட்ரோலாம் ஸ்னோபெல் பூனை மாதிரி இருப்பான். ஸ்னோபெல் பூனை கூட தோத்து போவான். அந்த மாதிரி ஒரு வெள்ளை தாடி வெள்ளை மீசி வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்னோபெல் மாதிரி. அது கூட பாக்குற மாதிரி இருக்குடா உனக்கு அந்த சீன்லாம். அவன் நான் சொல்ல சிவாவோட ஸ்ட்ராங் வந்து ஒரு கிராமத்து கதையில ஒரு குடும்ப பந்தம் எடுக்க சொன்னா எடுப்பான். அவனை கூட்டிட்டு போய் அப்பக்கலிப்டோ ட்ரைபல் அததான்டா பரத்வாஜரங்கன் கேட்டான். நான் அதை பார்த்து சிரிச்சுட்டு கிடந்தேன் முனேஷ். இதை மட்டும் நீங்க எதிர்பார்த்ததை விட படம் நல்லா இருக்குன்னாண்டா. மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன் இப்படி திடீர்னு மாத்துறீங்க ரூட்டன் கேட்டப்போ இப்ப தோணுது அப்படின்னு அவன் சொன்ன இப்பதான் எனக்கு இது தோணுது, நான் இதை எடுக்கிறேன். வேற நைட்டு நேரத்துல ஏன்டா இந்த படத்தெல்லாம் மேலே ஏத்துறீங்க திஷ்டி படம் மாதிரி? இது சீரியஸா எங்க வீடு கட்டுறவங்க கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுங்க, பெரிய பிரேம் பண்ணி மாட்டிக்குவான். இந்த கட்டிக்கிட்டு இருக்கப்ப அதுல வேற மஞ்ச பூசிக்கிட்டு கிளைமேக்ஸ்ல இன்னும் கொடுமை இருக்குடாடி மதனே. சிவாஜி காலையில ஷேர் பண்ணும்போது டக்குன்னு ஏன்டா சூர்யாவுக்கு இப்படி ஒரு மேக்கப் போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் கொஞ்சம் மறுபடியும் உட்காந்து உத்து பார்த்தா இது கார்த்தி அப்படின்னு தெரிஞ்சது. சுரேந்திரனா இருங்க, இதுல ஹைலைட்டே என்னன்னா சிவாக்கு வந்து இந்த ஐடியா எவன் கொடுத்தான்னு தெரியல. அதுவும் இவன் வந்து சிக்கிருக்கான் பாருங்க. அத நீ பாட்டுங்களா அந்த தவக்கால சவுண்ட எதை வேணா மன்னிச்சிரோடா. அந்த ஞானவேல் ராஜா நாதாரி சொன்னான் பாரு, எது ஆடியோ லான்ச் பாஸ் எடுத்துக்கிட்டு சக்சஸ் மீட்டுக்கு வரதாமா. நீ வெயிடி வருவானுங்க. மாமா நீ பத்திரமா வச்சிருக்கியா மாமே அது வீட்டுல? நான் எங்கடா போனேன் அடி டேய், நான் அண்ணன் படத்தை ஆடியோ லான்ச் கூட ஒண்ணு கூட போனது இல்லடா. இவன் படத்துல போனடா. மாப்பிள்ள கவலையப்படாத, அது பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஆடியோ லென்ஸ் பாய்ச்சி எடுத்துருக்க சொன்னா அந்த பாஸ்ல எடுத்துருக்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அந்த வாங்கினாங்கல்ல அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. வேற இங்க வேற ஊர்ல ஜாதி கட்ட விட்டு மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு பிளக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாடா தியேட்டர் சுத்தி அனுப்புறானுங்க. பேஸ்புக்ல டேக் பண்ணி விடுறானுங்க. டே அனுப்புங்களா, நீ கேட்காம இதுக்கு டேக் பண்றீங்க அப்படின்னு தான் இருக்கும். டேய் ஏன்டா குள்ளா பண்றீங்க, சொன்னா கேளுங்கடா, நான் ஓடாதுன்னு எக்ஸ்பைரியோட மீம் ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. எல்லாத்தையும் 1000 கோடி போட்டு சொல்ல மனசு வருது இந்த படத்தை எடுத்துட்டு. டேய் அப்பா தனி எரியுதுடா. மேல பாறா சச்சினே, மேல பாறா. பார்த்தேன் ஆல்ரெடி பார்த்தேன். ஈமு கோலி ஃபர்ஸ்ட், கங்குவா நெக்ஸ்ட் மாமே. ஒருத்தன் எக்ஸ்பைரி போட்டிருக்கிறது அடுத்து யாருன்னு சொல்லுங்க சஞ்சய் அப்படின்னு அண்ணா லைஃப்ல பண்ண ஒரே வேலை அவனுக்கு ஒரு டீயை கொடுத்து அமுச்சு விட்டது. எத்தனை தடவை போயிருப்பான் வீட்டுக்கு, ஒரு நாள் சான்ஸ் குடுக்கல பாருங்க. இங்க அங்க நிக்கிறாரு அண்ணன், சான்ஸ் கொடுக்காத பேர்ல எழுதணும். அன்னை கடைசி படத்தோட போறாருன்னு முதல் தடவையா நான் இப்பதான் சந்தோஷப்பட்டேன். பாவம் பாத்துக்கிது ஏதாவது ஒண்ணு கொடுத்துடக்கூடாது. நிலைமையெல்லாம் யாருக்கும் வரவே கூடாது. ஏய் நேத்து நைட்டு கூட கனவு கண்டுட்டு இருந்திருப்பான்டா, நாளைக்கு 250 crores, நாளான்னைக்கு 350 crores, அடுத்து 450, 6 நாள்ல 2000 கோடி 1500 கோடின்னு
225 கோடி என்னடா தாண்ட மதன் முடியாது. இல்ல ஒரே நாள்ல சச்சின் ப்ரோ பணக்காரனாவது யோசிச்சு எப்படின்ற மாதிரி பாருங்களேன். சொல்லிட்டு இப்ப இருக்க. சுரேந்தர் ப்ரோ சொன்ன மாதிரி நான் கடைசி படம் சிவா பண்ணிருக்கோம், என்ன பண்ணுவீங்க? நான் எனக்கு அது நோ லாஸ் நோ கெயின். சரி எங்கடா இந்த பிரசன்னா, எங்கடா இந்த பிரசன்னா சிறுத்தை கண்ணி ஆளக்கணும்? அவன் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு சாயந்தரத்துக்கு தலைவலின்னு ட்ரைலர்ல போயிட்டான் அந்த அவன். ஒரு சீன் காமிச்சாங்கடா, கடலுக்குள்ள ஒரே கையா மிதக்குமே, அந்த மாதிரி சீன்லாம் வரவே இல்லையா இந்த வந்துச்சு படத்துல? வந்துச்சு. நீங்க வரும். நீங்க அதுதான் அந்த 100 கை. ரொம்ப நேரம் 3D வேற ரொம்ப அந்த போடுறாங்க. 100 கை ஆமா. நீங்க என்ன ரொம்ப நேரம் சுரேஷ் வெயிட் ஸ்கிரீனை பண்ணிட்டு நீங்க இருந்தேன் நானு. இந்த ஒரு மாம்சே நீங்க வந்து நிஜமான அந்த டைம் அந்த படத்தோட படம் கிரஷியே நீங்க விட்டுட்டீங்க. மாம்சே படம் விறுவிறுப்பா போனனால நான் நீங்க அதான் பாத்துட்டு சின்சியரா ட்வீட் பண்ணிட்டு ஆச்சரியப்பட்டீங்க இருந்தேன் போல, நானு. அதனால ரொம்ப அப்படியே நேரம் விட்டுட்டீங்க அந்த ஸ்கிரீனை சீனை. பார்க்க வெறுப்பா இருந்திருக்கும், அதனால மொபைல் ஸ்கிரீன் பார்த்திருப்பீங்க. அதனால அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன். என்னடா எடுத்த முத நாளே 7.1 ரேட்டிங் வந்துருச்சு. நாளைக்குலாம் 4.5 போயிருமே. லாஸ்ட் 1 ஹவர்ல பிஎம்எஸ்ஸா மாமே லாஸ்ட் 1 ஹவர்ல 3.9K டிக்கெட் புக் பண்ணிருக்காங்கடி. போடு ஃபேன் பேஸ்னா இப்படி இருக்கணும். வேற லெவல்ப்பா. 3.9K புக் ஆயிருக்காடா. நான் எவ்வளவு பெருசுங்கிறீங்க நீங்க வேற. நாளைக்கு சாயந்தரம் ஷோவே ஃபில் ஆகல எங்க ஊர்ல, இன்னும் பாதி இல்ல தேட்டர் ஃபில் ஆகல. உங்க ஃபேமிலில யாராவது ஒரு வயசானவங்க இப்ப அப்போ போற மாதிரி இருந்தது, டிமிக்கி கொடுத்துட்டே இருக்காங்களா, கூட்டு வந்து உட்கார வச்சிருங்க. எங்க பாட்டி ஒண்ணு தொலை போட்டு வீட்டுல உங்களுக்கு பிடிக்காத சொந்தக்காரன் எவனா ரொம்ப வந்து நாளா டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தா ரொம்ப கூட்டு நாளா வந்து உட்கார போகாம வைங்க. இருக்கிறது, ஆமா, அந்த இதெல்லாம் தியேட்டர் கூட்டு போனீங்கன்னா முடிச்சுட்டு வந்துடலாம். சூனியம் வைக்கிறது இது மாதிரிலாம், இதெல்லாம் ப்ராப்பர் இந்த சூனியம், யாருக்கும் தெரியாது. இந்த இட்டு போன படத்தை 3D ரிலீஸ் பண்றலாம. அந்த ஓட்ட தியேட்டர்ல 2Dல பார்த்தாலும் 3Dல பார்த்தாலும் 1D பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆமா 3Dல கார்த்தி போல கிட்ட தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அவன் 300 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கானா? ஏங்க நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பல்லு தெரிஞ்சுதான் பரவாயில்ல, யோகி பாபுக்கு என்னென்னமோ தெரிஞ்சது எனக்கு. அமைதியா இருங்க நீங்க கொஞ்ச நேரம். சுரேந்திரன் அதெல்லாமா பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஓகே ஓகே. இவனுங்க என்னமோ நம்ம மட்டும் அடிக்கிற மாதிரி சொல்லிடுவானுங்க ஓட்டு போட மாதிரி. டேய் ஏன்டா நீங்க யூடியூப் திறந்தா போற வரவெல்லாம் அடிக்கிறான். ரோட்ல போயிட்டு பிச்சைக்காரன் கூட நீ சைன் நின்று திட்டிட்டு போவான் அந்த படத்தை பார்த்தா. சிவா கண்ணி இறக்குறான்டா, இறங்குறா. கடவுளே. அவனே அண்ணாத்தைக்கு முட்டு கொடுத்தாவனே கங்குவாக்கு முட்டு கொடுக்க முடியாது, ஜகா வாங்கிட்டான். நீங்க அவனை சச்சின் இப்ப நம்ம பசங்க ஒரு வயசு பண்ணாக்க ஒரு ஐயா ஒருத்தர் போட்ட வீடியோ பார்த்தா அதுவும் அவரும் டிவிகே மெம்பரா இருப்பாரோ இவனு சொல்லுவானுங்க. கண்டுபிடிச்சாச்சு அவனுடைய ஐடி எல்லாம் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சு அவன் சங்கியே போட்டுருக்கான் ப்ரௌடா. சூப்பரா ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதனால நமக்கு பாதிப்பு இல்ல. இதுல பிரசாந்த் அண்ணன் தான் அந்த ஆளு விட்டாம்பாரு ஒரு சவுண்ட் கரடி உருமுற மாதிரி. கடைசியில பிரசாந்த் அண்ணன் சொந்தக்காரன் இல்ல, சொந்தக்காரன் தான். அதனால உனக்கும் சொந்தக்காரன் தான்டா, ஒரே ஊருக்காரன் தானே. இல்ல சுரேஷ் அண்ணா இவ்வளவு நாள் என்ன கழிப்பிட்டு இருந்தான், இப்ப என்னன்னு தெரியல, காசு வரலையா இல்ல என்னன்னு தெரியல. இவனை மாதிரியே எங்களுக்கு 2000 கோடி வரப்போகுது, 1 கோடி தர முடியாது. ஒரு நிமிஷம், நாமக்கல் எப்ப ஏன்டா எந்த ஊர்றாங்க? திருப்பூரா? என்னடா எந்த ஊர்றாங்க? எப்ப நாமக்கல் திருப்பூரோட சேர்ந்துச்சு? எப்படி எங்க ஊர் சேரும்? திருப்பூர் எங்க திருப்பூர்லாம் வடக்கு டிஸ்ட்ரிக்ட். ஏங்க அங்க பங்காளி தானே நீங்க எல்லாருமே ஒண்ணா. இது தவறு. திருப்பூர் கிடையாது. யூபி மாதிரி எப்படி பார்த்தாலும் எல்லாரும் தென்னகத்து ஊப்பி. அது நீ பாட்டுக்கு பேசிட்டு போக கூடாது, பேச விட்டுட்டு பேசணும் சரியா? நான் எங்க பேச திருப்பூர்லாம் வந்து எந்த இதுலயும் சேர்த்தக்கூடாது. அதெல்லாம் ஒரிஜினல் உத்தரப்பிரதேஷ். யூபில இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நீ ஒரு நாள் நின்றீனா தெரிஞ்சிடும். நீ தான் வேற ஊர் ஆள்கார மாதிரி நீயே ஃபீல் ஆகும். நம்ம இங்கதான் வந்திருக்கோமா இல்ல நான் குஜராத் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறமான்னு ஃபீல் ஆகும் உனக்கு சரியா? அதனால அதெல்லாம் சேர்த்தக்கூடாது. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒதுக்கப்பட்ட. சரி, எப்படியோ நம்ம பிசினஸ் சக்சஸ். இது வேற கேட்டுட்டு அவனாச்சு இருங்க, சிறுத்தை கண்ணி வந்திருக்கான். ஆனா இந்த படத்துக்கு ஒருத்தவங்க டிசாஸ்டர் டாகே போடலல. பிரசன்னா எல்லாரும் சிவாவோட பல்ல புடிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீ பாடுறா, நீ அதாவது சீட்டாக்கு முள்ளு குத்தனா வெயிட் பண்ணுங்க. காதுகள் உஷாரா இருங்க. எங்க சீட்டா மத கொண்ட யானை. ஏண்டா நீ வந்து சிவாக்கு உப்பு போடுறது இல்லாம நீ எனக்கு டிஎம் அனுப்பி ஆர்டி வேற பண்ண சொல்ற பத்தியா? இனிமேட்டு சிவா இதெல்லாம் பண்றானு. இல்ல நேத்து வந்து சூர்யா படம் ஃபர்ஸ்ட் மூவி தியேட்டர் போறேன்னு சொன்னேன்ல, அது உனக்கு நீ தியேட்டருக்கு போய் பார்த்தா? எஸ் தியேட்டர் போய் பார்த்தேன் ப்ரோ. பட் படம் நல்லா இல்ல. சரி இப்ப சொல்லு, மது புகை அந்த இது கார்டு போட்டாங்களே அது யார் வயசு இருந்துச்சு? அது கரெக்டா சொல்லு.
அடுத்து யாரு சஞ்சய்? ஆனா ப்ரோ அந்த டைட்டில் கார்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா டைட்டில் கார்டு. டேய் மத்தவன சாவடிச்சு கம்மியாறான். டேய் டேய் இல்லடா எதுக்குடா 2 தடவை சூர்யா பேர் போட்டாங்க? ஏன்டா நான் இல்லடா பாசிட்டிவ்னு ஒரு இவனுக்கு 2-3 தான் யார் இருக்கு. பேர் அதே சொல்லணும். அது நான் ஆல்ரெடி சொல்றேன் யாரு கேளுங்க ப்ரோ. படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தது நான் பார்த்தேன். ஸ்கிரீனிங் இருங்க முன்னாடியே நான் சொல்றேன். எப்படின்னா ஃபுல்லா பார்த்தேன். நான் தான் ஒரு 3 மினிட்ஸ்க்கு சைலண்டா இருக்கும் தெரியுமா? ப்ரொஜெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அது அப்புறம் தியேட்டர் பூராவே அங்கேயே சைலண்டா படம் இருக்கும். உட்காந்துருச்சு. ரொம்ப பிளசண்டா போற இருந்துச்சு. வரவனுங்களா தேங்க்ஸ். சரி இல்ல நானே இதுக்கு எப்படின்னு நீங்க யார் வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் தேட்டர்ல சனிக்கிழமை போய் வந்து ஒரு பாத்தீங்க? ஒரு ஒரு எல்லாரும் ஒரு 2 தேட்டர்ல 3 ஆமிங்க பார்த்துதான். ஒரு 4-5 விஜய் இல்ல ஃபேன்ஸோட போறோம். அந்த இல்ல எதுக்குன்னு ஒரே நான் நிமிஷம் சொல்றேன். இது போடுவாங்கல்ல, அது பேர் என்னது சுரேந்திர ப்ரோ கேட்டாரா மறக்கவே ப்ரோ? கூடாது அந்த ப்ரோ. முகேஷ் இது உங்களுக்கு போட்டாங்களா? சச்சின் ப்ரோ முகேஷ் இங்க கிடையாது, இந்தியாவில் மட்டும் தானே அந்த முகேஷ் முகேஷ் போடுவாங்க. கிடையாது. அதெல்லாம் மாத்தி நான் தான் முகேஷ். அதெல்லாம் மாத்தி பல வருஷமாச்சு. இன்னமா முகேஷ் யாரா போட்டுட்டு முடிஞ்சு போச்சு. இருக்காங்க. இல்ல இல்ல ஆமா முடியெல்லாம் இல்ல. ஆமா இது முகேஷ் டேய் தான். முகேஷ் போடலடா. முகேஷ் தான் எனக்கு முகேஷ் எல்லாம் போட்டாங்க வர்றதே கிடையாது. பேச விடுறா. இப்ப ப்ரோ. எனக்கு முகேஷ் தான் ப்ரோ வச்சு. அது எப்படிடா உனக்கு மட்டும் இந்தியால வேற டிஸ்க்ளைமர் போடுவான்? ப்ரோ ஆட மாத்தி சீரியஸா ப்ரோ, அதுக்கு 3D பேச எஃபெக்ட் போட்டிருந்தானுங்க. விடணும்டா. அதுக்கு அதனால தான் நான் கேக்குறேன். டேய் ஆட மாத்திட்டாங்கடா. இப்போ ஆடெல்லாம் மாத்தி பல வருஷம் ஆச்சுடா. அதான் அந்த இன்னொரு அதுதான் அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கு 3D எஃபெக்ட் போட்டிருந்தானுங்க. அதான் கேட்டேன் உங்களுக்கு வந்துச்சான்னு. அதுக்கு 3D அது effect. வந்துச்சு. டேய் ஆமா நீங்க அது 3D எஃபெக்ட்லாம் வந்துச்சு. ஆமா இல்லடா வந்துச்சு. ஆமா ப்ரோ அதுக்கும் சேர்த்து தான் வந்துச்சு. இவ்வளவு ப்ரிசைஸான ஒர்க் ஆமா பாத்துருக்காங்களா? அது அப்புறம் ஸ்மோக்கிங் கேன்சர் அதுக்கு நாங்க 3D எஃபெக்ட் தான் நாங்க போட்டானுங்க. கண்டிப்பான தற்கொலைக்கு. ஒரு விஷயத்த கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு ரொம்ப கிளீனா உட்காந்து படம் பார்த்தோம். ரைட் ப்ரோ. உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். நீ பாத்தியா ப்ரோ? டேய் நான் என்ன இந்த கரும்புதாரே இல்லடா, நான் விவேகம் பார்த்த மாதிரி போய் பார்க்க போறேன்டா. பெருமாச்சி காரங்க கங்கா. இல்ல இதுதான் சொல்றேன். டேய் இல்ல தமிழ் சினிமா வளர விட விவேகம் படத்தை மாட்டேங்கிறீங்க. அப்பதான்டா கடைசியா சிவா அண்ணாவை வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நாள் 2வது ஷோ ஏதாவது ஊர்ல அஜித் படத்தை அவ்வளவு ஆனா கலாய்ச்சி பாத்திருக்கியா? ஒண்ணுதான் ப்ரோ தியேட்டர்ல ஹாப்பியா சூர்யாவோட இருக்கேன். அம்மாவை யார் நடிச்சாங்க? ஆயாதான் இருந்தது. சூர்யாக்கு கோவை அம்மாவே சரலா கிடையாது ப்ரோ. கோவை சரலா. படத்துல. இல்ல கோவை கோவை சரலா சரலாவா? பாஸ்ட் இல்லடா. ஓ ட்ரைபல் போர்ஷன்ல கேக்குறீங்களா? அத காட்டுல ஆமா. நினைக்கிறேன். அந்த காட்டுல அவரு வந்து சன் ஆஃப் ஃபயர் ப்ரோ. அவரு ஒரு நிமிஷம் இருங்க. ஃபயருக்கு சன் ஆஃப் பிறந்தவர். இல்ல இது ஒன்னு டிஸ்க்ளைமர் மாதிரி ஆட் பண்ணிக்கிறானுங்க. நெருப்புல இருந்து பிறந்தவன். சூர்யா அண்ணா மட்டும் நல்லா அனிருத் பண்ணிருக்காரு. நெருப்புல இருந்து பாத்தீங்களா? இல்ல bro, இருக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். போற வரவெல்லாம் சூர்யா அண்ணா மட்டும் நல்லா பண்ணிருக்காரு. ஏய் எல்லாரும் பத்தி பேசுனீங்களே ரவி. அனிருத் அப்பா பத்தி பேசவே இல்லடா நீங்க. ஆமா அந்த ஆளு வேற ஏய் டவுசர். கூகுள் அனிருத்தோட ஏய் அப்பா சிரி சொல்லிட்டு தமிழ்ல உனக்கு கேட்பான் தெரியுமா? ஆமா அவர்ல ஏங்க, வருவாரு. படத்தை சஸ்பென்ஸ பிரேக் ஆமா பண்றீங்க ரவி பாத்தீங்களா? ரவிச்சந்தர். இந்த கோவால இன்னொரு தடவை இல்ல ஜாவித் எனக்கு அனிருத்தோட அப்பா கூட தெரிஞ்சுக்காம நீங்க எல்லாம் ப்ரோ என்னடா எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் ப்ரோ மிஸ். இது ப்ரோ எந்த சீன்ல வருவாரு? எவ்வளவு இல்ல 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 அனிருத் கேமியோன்னு சொன்னமே. ஸ்டார்டிங்கே அதான்டா வருவாரு அந்த கோவா சீன்ல. என்னடா கோவா அனிருத் சீன்ல கேமியோ டியூடா வருவாருடா. 0.000ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவர் இல்ல தான். ப்ரோ எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் மிஸ். விவேகம்ல அனிருத் இருந்தா இதுல இல்ல. அது அது ஒண்ணுதான் அனிருத் அவங்க இடிக்குது. அப்பா வந்துட்டார்ல. ஏய் அதுல பாவண்டா. டிஎஸ்பி எல்லாம் நல்லா இருங்கடா, போட்டிருந்தான்டா. டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா. இப்ப பேச விடுங்கடா. டிஎஸ்பி தான் இந்த ராக் படத்தை ஸ்டார் நான் ஓரளவுக்கு பேசுறது அடி கேக்குதா இல்லையா? வாங்காம காப்பாத்தி நான் கொடுத்தது. ஒரு பாயிண்ட் சொல்ல அவன் தோணுதுண்ணா. ஒரு இடத்துல 2 3 இடத்துல கேக்குது சொல்லு. சொதப்பிருந்தானா முடிச்சிட்டு ப்ரோ இருப்பான். யார சொல்றீங்க? ராக் நான் ஸ்டார எனக்கு கோஸ்ட் சொல்றீங்களா? கொடுங்க. நான் அவன் பழைய ராக் ஸ்டார் விரும்பி தான். நான் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு கோஸ்ட்டுக்கு வந்து டேய் அவன் என்னை வரட்டும். மியூட் போட வச்சிடாதீங்க. ஏறா நான் இல்லண்ணா விவேகம்ல அஜித்தை பனிக்கரடி மாதிரி உருள விட்டான். இவன் இங்க இதுல வந்து தலைவனை கொண்டு காட்டு வச்சு மாதிரி ஒரு நாய விட்டான் ஆனா காட்டுல. ஒண்ணு சொல் இல்ல ஆனா எனக்கு அது தெரிஞ்சு கொஞ்சம் அடுத்த 2 பேருக்கு ஒரு விவேகம் கிராஸ் இதோட ஓவர் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பெட்டர் தான் பார்க்கலாம். அமரன் நல்லா இருக்காமா உனக்கு? அதானே இல்ல அமரன் நான் நோ செப்பல்ஸ் கமெண்ட் டேய் சொல்ல மாட்டேன். செருப்பு விர்ச்சுவலா வந்து விடுவோம் பாத்துக்கு. சொல்லு. இதுக்கு மேல நோ ரெஸ்பெக்ட். ஹலோ கேக்குதா? கேடா. ஏய் யாரா இவன் புதுசா? இதுல கேக்குதா? பாரு எங்க அண்ணே இவ்வளவு மத்தியில எங்க அண்ணே சையத் வந்து இப்ப ஸ்கிரீன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. சரி ப்ரோ அவருக்கு தமிழ் அவருக்கு ஒரு சினிமா அன்பு வளர விடுங்க பாக்குறாரா அதுல அந்த மதனு மனுஷன். டேய் இப்ப டேய் மதனு வன்மம் உன் காலம் பேசுவோம். மதனு. டேய் ஒரே வன்மம் நிமிஷம் பேசுவோம். ஒரே நிமிஷம் இரு மதனே, இது உன் காலம். நீ எக்ஸ்பீரிய பார்த்து இப்ப நீ சொல்ல வேண்டிய காலம். இரவு நேர டேஷ்ன்னு நீ அவனை கூப்பிடு. நீ இப்ப இல்லையே நான் ஃபுல் டே இரவு நேர ஆக்டிவா இருக்கேனே. அவன மாதிரி நைட்ல மட்டும் வர மாட்டேனே. இல்லையே நான் எங்க நைட் வந்து அவன மாதிரி நான் ஃபுல் டே நான் நைட்டுக்கு பாரு எனக்கு ஷிஃப்ட் இருக்கு வொர்க் இருக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸ் மேல ஷேர் பண்ணிருக்கத பாருங்க. நெட்ரா ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். செத்தா பொங்கலுக்கு ஒருத்தன் நொறுக்க போறாங்க. எங்களா காமிக்க மாட்டேங்குது. மதனி ஒண்ணுமே கிடையாது.
நான் என் டைம் இருக்கேன். சரி எக்ஸ்பைரி ப்ரோ, இதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீரம் போட்டிருக்கியடா அதாடா. இல்ல அது இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் இன்னொன்னு. ஓகே விடுங்க. இப்ப வன்மம்லாம் பேசுவோம். இவனே இந்த இவங்க போட்டிருக்க கெட்டப், இந்த மேக்கப்லாம் குறைஞ்சது 3 hours அது ஆயிருக்கும். இவ்வளவு வேலை வாங்குறமே இவங்கள அப்படின்ட்டு கொஞ்சமாவது அவனுக்கு வந்து ஓடாது அப்படின்னு கொஞ்சமாவது தெரிஞ்சு இருக்காதாடா? இல்ல நான் சீரியஸாவே கேட்கிறேன். இது வந்து சூர்யாவையோ பாபிடியோலையோ இல்ல வந்து திஷா பத்தானி அதை விட்டுருங்க, அது வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம அந்த மாதிரி தான் வருது. அது அதை விட்டுருங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் தான் இருக்கு, அதே ஒழுங்கா காட்ட மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஃபுல்லாவே இவங்க வந்து அந்த ஒரு கிரௌடடா தான் இருக்காங்க எல்லா சீன்லயுமே மேக்சிமம். அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தனுக்கு மேக்கப்புக்கு ஒவ்வொருத்தனுக்கு செலவு, ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனியா மணி மாலை கோக்குறதுல இருந்து அந்த நெத்தியில லைன் வரைகிறதுல இருந்து அந்த கையில இந்த இது போடுறதுல இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் குறைஞ்சது 3 மணி நேரமா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இவ்வளவு வேலை வாங்குறோமே, இவ்வளவு மெனக்கெடுறோமே, இது வந்து தேருமா தேராதான்னு இத்தனை வருஷம் படம் எடுத்த அவனுக்கும் தெரியல, இத வந்து கதை சொன்ன அவனுக்கும் தெரியல, இந்த கதையை ஓகே பண்ண ப்ரொடியூசருக்குமா தெரியல. இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு எஃபர்ட் போடுறோமே, இவ்வளவு உழைக்கிறோமே அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஹீரோக்கும் தெரியல. ஹீரோ பாகுபலி படத்தை பாத்துருப்பானுங்களே இவனுங்க. இந்த ப்ரொமோஷன் பண்றது ஓகே, ஓட வைக்கிறதுக்காக பண்ணணும். ஆனா அதுல பேச்சு பேசிருக்கானுங்க பாத்தியா, ஒவ்வொருத்தனும் ஆளாளுக்கு மைக்க வாங்கிட்டு அவனுங்களுக்கு அப்பனாச்சும் தெரிஞ்சிருக்கூடாது. என்னன்னு கேளு, இந்தியால உள்ள எல்லா டைரக்டரும் வாயை பொளந்து பாப்பாங்களா? அது போக இவ்வளவு வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் வந்து இத்தனை ஸ்டேட்டுக்கு போறான், இத்தனை ஃபங்க்ஷன் அட்டன் பண்றான், கூட்டமா இல்ல எல்லார் ஃபேன்ஸையும் மீட் பண்றான். இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டபிள் தான் சரியா. ஒரு ஆக்டர் வந்து இவ்வளவு இறங்கிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவன் பண்ணான், சூர்யா பண்ணான், பேசினான், மீட் பண்ணான், அவன் ஆக்ட் பண்ணா இல்ல ஓவர் ஆக்டிங் பண்ணா, அவன் வந்து பேசினதெல்லாம் பொய்யா பேசினா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆக்டர் வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ண வர்றது வந்து ரொம்ப ரேர். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். தெலுங்கு சினிமால பண்றானுங்க, எல்லா ஆக்டருமே பண்றானுங்க, போறானுங்க வரானுங்க, எல்லா ஸ்டேட்டுக்கு போய் பேசுறானுங்க. அது வந்து அவனுங்களுக்கு கேஷுவல் நார்மலைஸ் ஆயிடுச்சு. நம்ம சைடு வந்து இதுதான். இப்போ சூர்யா போய் பண்ணது வந்து பெரிய அளவுல பண்ணாப்புல, கமல் சார் வந்து விக்ரம்க்கு பண்ணாப்புல சரியா. துபாய்லாம் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இங்கே நமக்கு வந்து அது அந்த பாக்கியம் வந்து கொடுத்து வைக்கல. இருந்தாலுமே வந்து சூர்யா போனது வந்து ஓகே சரியா, அதுல எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இவ்வளவு பண்ணியும் இந்த படம் வந்து அதுக்கெல்லாம் கூட அந்த அந்த அது அந்த மாதிரி போட்ட எஃபர்ட்ஸுக்கு கூட வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் கூட தேரல அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூர்யாவை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது சரியா. ரெண்டாவது, சூர்யா வந்து அவருக்கு தெரியுது லாஸ்டா வந்து 10 வருஷமா வந்து நம்ம இந்த மாதிரி படம் நம்ம என்ன சூஸ் பண்ணாலும் வந்து பெருசா போகலை அப்படின்ட்டு. இப்போ இந்த பிரபாஸையோ இல்லை யாஷையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பார்த்துக்கிட்டு நம்மளும் வந்து பேன் இண்டியா படம் பண்ணுவோம், பெரிய பட்ஜெட் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இறக்கி விட்டு இதை வந்து சத்தியமா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை வேணும் சரியா. இது வந்து ஸ்டார் பவரோ ஸ்டார்டமோ ப்ரொடியூசரோ எதுவுமே டைரக்டரோ இது வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுக்கான கரெக்டான டைரக்டர் தான் சரியா மேட்ரு. இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாத பிரபாஸை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா 145 கோடி பண்ணுச்சு பாகுபலி அப்படின்னா அது வந்து ப்ரொடியூசர் தான் மெயின், பிரபா ஓடலை சரியா. அதுல இருந்த ஸ்கிரீன் பிளே, அவங்க காட்டின மேக்கிங்ல அந்த அந்த ஒரு கிராண்டான ஒரு விஷுவல்ஸ், அதுதான் வந்து மெயினா இங்க ஓடுனதுக்கு காரணம் சரியா. அந்த மாதிரி பிரபாஸ்னா வந்து ஒரு அதர் ஸ்டேட் ஆக்டர் வந்து இங்க வந்து 145 கோடி ரூபா பண்ணிட்டு போறான். இதை வந்து இங்க இருக்கிற கரண்ட்ல இங்க இத்தனை வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நடிகர்களால அதை பண்ண முடியல சரியா. அது காரணம் என்னன்னா இதுதான். அது வந்து இவங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. 2.5 வருஷத்துக்கிட்ட வந்து கடைசியா 2021 ரிலீஸ் ஆனிச்சு போல ஈட்டி. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி ஓகே, இவ்வளவு இத்தனை வருஷம் வந்து வெயிட் பண்ணி எக்ஸைட்டடா வெயிட் பண்ணி இவ்வளவு உழைப்பு போட்டு ஒரு படத்தை பண்றோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான உழைப்பு வந்து கொஞ்சமாவது வந்து அறுவடை பண்ணணுமா இல்லையா. அது எதுவுமே அமையல இந்த படத்துக்கு.
இவ்வளவு இவ்வளவு எவனோ மூச்சு முட்டை மனசுக்குள்ள பேசுற இந்த அளவுக்கு இந்த பாகுபலி படத்துல நம்ப ஒண்ணுமே இல்ல. வச்சிருக்காங்க. நீ ஆனா இதுல எனக்கு நான் ஒண்ணு தலைவா சொல்லிக்கிறேன், ஆனா அது கேளுங்க. எனக்கு இப்ப என்னன்னா குழந்தை மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றேன்ல, அதனாலதான்டா குழந்தைங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அவ்வளவுதான். இப்போ எக்ஸ்பெரி சூர்யா ஒரு இல்ல ஆதங்கமா பொறுத்த வரைக்கும் பேசலாம்லடா. இல்ல ஒரே அதுல நிமிஷம். பேசுறதுக்கு அது மாதிரி ஒண்ணுமே இல்லடா. ஏமாத்திட்டாங்க நீ சொல்றல்ல, சூர்யா அந்த சூர்யாவை கதையை பொறுத்த தலைவா கேட்டுதானே வரைக்கும் சூர்யா அவன் ஃபேன்ஸ் நடிச்சான். மாதிரி இல்ல ஒரு ஒரே வருத்தப்படுறாங்க. நிமிஷம் நிமிஷம் ஒரு ஒரே நிமிஷம் நிமிஷம். அந்த கதையை கேட்டுதானே அவன் நடிச்சான். அவனுக்கு தெரியல இந்த கதை இப்படிதான் இருக்கும், அங்கதான் தெரிஞ்சுதானே போனான். அதுல தோத்தது ஏமாத்து என்ன அங்கதான் இருக்கு? சரியா. ஃபர்ஸ்ட் தோத்தது சூர்யா வந்து கதை கேட்கறதெல்லாம் தோக்குற கதை வந்து அவரு கேட்கிறாரா டைரக்டர் இல்ல பார்த்ததே வந்து அவங்க தோல்விதான். ஃபேமிலி சைடு யாராவது கேட்டு ஓகே இது பண்றாங்களா, எப்படி அவன் ஓகே பண்ணான்? அவங்க அவங்க சைடு ஃபேமிலி சைடு யாராவது கேட்டு ஓகே பண்றாங்களான்றது தெரியல. ஆனா வந்து இந்த கதை வந்து கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா, எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகுமான்னு கணக்கு போடுறதுல வந்து சூர்யா வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. ரெண்டாவது சூர்யாவுக்கு வந்து கடைசியா ஓடிடியில் சூரரை போட்டு ஜெயம் இதெல்லாம் ஓகே, ஓடிடியில் நல்லா போச்சுன்னு சொல்லிக்கலாம், எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொல்லிக்கலாம், ஓகே ஓடிடில 100 crores. நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு சொல்லிக்கலாம், படம் நல்லா இருக்கு அப்படி எப்படி வேணா சொல்லிக்கலாம். தியேட்டர்ல வர்றப்போ ஃபேன் என்ன நினைக்கிறான், நியூட்ரல் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறான், கரண்ட் அங்கே டிக்கெட்டு எடுத்து அப்போத்தான் நான் ஒரு படம் பார்க்க வரேன் அப்படின்னு உட்காந்து பார்க்குறேன். மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை சரியா. ரெண்டாவது ஓகே, நமக்கு இருக்கிற ஸ்டார்டம் என்னன்னு தெரியும், ரியாலிட்டி என்னன்னு தெரியும் சரியா. இந்த ஆன்லைனில் வந்து காசு கொடுத்து என்ன வேணால் பேச சொல்லலாம், விஜய் அஜித்துக்கு ஈக்குவலாக இருக்கும், ரஜினிக்கு ஈக்குவலாக இருக்கும், அவனுக்கு ஈக்குவலாக இருக்கும், இவனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு என்ன வேணால் பேச சொல்லலாம் சரியா. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம ரியாலிட்டி என்ன, நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த கலெக்ஷன் என்ன, யாருக்குமே தெரியாட்டியும் ஆக்டருக்கு தெரியும் சரியா. அவனுக்கு தெரியிறப்போ நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த நம்பி இவ்வளோ காசு போட்டு இப்படி இறங்குறோமே, இது வந்து வேலைக்கு ஆகுமா ஆகாதா எதுவுமே தெரியாம ஆழந்தெரியாம காலை விட்டு இப்படி அடி வாங்குறதெல்லாம் வந்து என்ன கொடுத்தாலும் இப்போ பார்த்துருவாங்க, என்ன கொடுத்தாலும் இது காசு வந்துடும், என்ன கொடுத்தாலும் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மைண்ட் செட்டு தானே தவிர இதில் வந்து அவங்க வந்து உண்மையாக உழைக்கணும் அப்படின்லாம் பண்ண மாதிரி தெரியல. டேய் ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, நீ ஏன் சூர்யா அதான் ஃபேன் எனக்கு மாதிரி தெரியல. பேசிட்டு இருக்க? ஆமா, நீ வருத்தப்பட்டு இப்ப இல்ல எதுக்கு இருக்க. மூச்சு முட்டை எனக்கு அப்படி பேசிட்டு இது இருக்கிற நீ? எனக்கு தெரியும் அப்புறம் பேசுவோம். அதான் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மினி பட்ஜெட் இங்க இரு, சும்மா ஒரு 80 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணேன் சரியா. 80 கோடி ரூபா, அதிகபட்சம் 80 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணேன். ஒரு சம்பளம் அதுவும் ஃபிளாப் தான். ஒரு 80 கோடி ரூபாய்க்கு ஒரு நார்மலா ஒரு படம் பண்ணி ரொம்பலாம் வந்து டேய் அவனை வளர விடுங்கடா. இல்ல வேணே, இதுதான் ரியாலிட்டி. ஈட்டி இது ஒரு ஒரே 80 நிமிஷம். கோடி ரூபாய்க்கு ஈட்டி படம் வந்து பண்ணேன், 50 கோடி ஒரு 80 பண்ணுவோம் கோடி ப்ரோ. ரூபாய்க்கு படம் பண்ணேன். நீ வந்து பெரிய பெரிய காஸ்ட்டை கொண்டு வரணும் அதெல்லாம் அது கிடையாது. சூர்யானா இல்ல அதான் நீ தமிழ்நாட்டுல சொல்ற கரெக்ட் தான். ஈட்டி மாதிரி ஒரு படம் பண்ணேன், 50 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணேன், சூர்யானா கேடிவில போட்டா நல்லா இருக்குன்னு சொல்றான்டா தமிழ்நாட்டுல வந்து அவன்கிட்ட. இது வந்து யாருக்கும் தெரியாது, சூர்யானா யாருக்கும் தெரியாது, அந்த ஃபேன்ஸ் கிடையாதுன்னு நீ சொல்லுவே தவிர சூர்யானா எல்லாருக்கும் தெரியும் சரியா தமிழ்நாட்டுல சரியா. அப்படி இருக்கிறப்போ நீ ஒரு 80 கோடி ரூபா வந்து ஒரு பட்ஜெட் வச்சு ஒரு படம் எடுத்து ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நீ ஓப்பன், உனக்கு வந்து 200 கோடி ரூபா அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா நீ வந்து புது ஆக்டரோ இல்ல வந்து நீ வந்து ஒரு காமெடியனோ இல்ல நீ பார்க்க வந்து அழகா இல்லாமலோ அந்த மாதிரி கிடையாது சரியா. நீ பார்க்கவும் நல்லா இருக்க, உனக்கு வந்து ஆக்டிங் ஸ்கில்லும் இருக்கு. அப்படிங்கிறப்போ நார்மலா ஒரு ஃபீல் குட் படமோ இல்ல வந்து ஒரு ஃபுல்லா கமர்ஷியல் ஓரியன்டா ஒரு படமோ செலக்ட் பண்ணி நீ நடிச்ச அப்படின்னா அதுதான் வர மாட்டேங்குது அவனுக்கு. கண்டிப்பா ஓடும் சரியா. அதை நேத்து விட்டுட்டு வந்த இங்க சிவகார்த்திகேயனே 200 இருக்கிறதையும் பண்றான். விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் எல்லாரையும் மாதிரி நம்ம ஒரே படத்துல 1000 கோடி அடிச்சிடலாம், 2000 அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஒரு குண்டனை உட்கார வச்சுக்கிட்டு நீ பேசின அப்படின்னா கூப்புல தான் உட்காரணும் கரெக்டா. நம்ம இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணி அதை டெவலப் பண்றதுக்கு பார்க்கணுமே தவிர ஒருத்தன் 6வது அடியில இருக்கான், இன்னொருத்தன் 26வது அடியில இருக்கான் அப்படின்னா அந்த அந்த 26வது அடியில தான் நான் போய் நொட்டுவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியா. 26வது அடியில போய் நான் நொட்டுவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ 7வது அடி ஒண்ணு இருக்குல்ல அதை என்ன பண்ணுவேன், 8வது அடி ஒண்ணு இருக்குல்ல அதை என்ன பண்ணுவேன், அதெல்லாம் கிராஸ் பண்ணாதானே நீ 26வது அடிக்கு போக முடியும். அதை வந்து ஒவ்வொன்னா தான் போக முடியும். நீ என்ன இதா பறக்க போறியா, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. எப்படி பேசுற எக்ஸ்பெரி? இதை இல்லடா, மட்டும் சொல்லிக்கிறேன், அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. பீஸ்ட் டிஎன் டே 1 கிரேட்டர் தென் கங்குவா வேர்ல்ட் வைட் டே 1 ஆண்டாடி, இதெல்லாம் அன்ரியல் ஓனிங்டா கோத்தா. என்னடா ஆமா நடக்குது டேய் உலகத்துல? டேய் இரு யூஎஸ்ல அவன் இல்ல போடுறான். எனக்கு புரியல.
இல்ல கங்குவா எந்த தைரியத்துல நல்லா இருந்தாலுமே அது அடிக்காது பீஸ்ட் டே நான் ஒன்னு. சொன்னது நீ காதுல வாங்கலையா? பீஸ்ட் தமிழ்நாடு டே 1 கிரேட்டர் தென் கங்குவா வேர்ல்டு வைடு. தமிழ்நாடு டே ஒன்னா? ஓகே 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 அதே மாதிரி இன்னொன்னு கோலிவுட்ல இருக்கிற டாப் ஹீரோவை மதிக்க கத்துக்கோங்க. மதிக்காம அடுத்த இண்டஸ்ட்ரியில போய் கால்ல விடுறது, அவனுங்களா போயிட்டு பிடிக்கிறது, முட்டி போடுறது. என்ன சொல்றேன், இங்க சக மனுஷனா மதிங்கடாங்க. எங்க அண்ணனை கூப்பிட்டீங்கன்னா எங்க அண்ணன் சிறப்பா பண்ணி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. ஒரு ஆடியோ லான்ச்ல அண்ணா வந்திருந்தாருன்னா இந்த படம் இப்ப நம்ம வந்து ஒரு பொது கட்சியா போயிட்டோம் தமிழ்நாட்டுக்கு. எப்படி வந்துட்டு பிரசாந்த் வந்து அந்தகனுக்கு வந்தாரோ, மார்க் ஆண்டனிக்கு விஷால் வந்தாரோ, அந்த மாதிரி ஞானவேல் ராஜாவும் சூர்யாவும் அண்ணன் இப்படி ஒரு படம் வந்தா ஒரு கன் இல்லையோ ஒரு பிளேடோ தருவான். சச்சினு இந்த இடத்துல ஒன்னே சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல சச்சினு இந்த ஃபியூச்சரை பிளான் பண்ணி ஒருத்தன் வந்து போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது வந்து சிவகார்த்திகேயன் சச்சின். இது வந்து நீங்க ஒத்துக்கலனாலும் சரி, ஒத்துக்கிட்டாலும் பிரசனா ஒரு நிமிஷம். உனக்கு நீ மட்டும்தான் ட்ரிகர் ஆவேன்னு தெரியும். பிரசனா ஒரு நிமிஷம், நீ மட்டும்தான் ட்ரிகர் ஆவேன்னு தெரியும். அவன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்கானுங்க அந்த மாதிரி. இதெல்லாம் நிறைய நீ உனக்கு முன்னாடி நான் பேசி என்னைய வந்து இவன் விஜய் ஃபேனே இல்ல, இவன் சூர்யா யார கூட்டு வந்து விட்டாரு சினிமால? நம்மள தானே கூட்டு வந்தாரு. அஜித் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பிரசனா, நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கிரிஞ்சா இருக்கோ கிரிஞ்சா இல்லையோ, கமர்ஷியலா இருக்கோ இல்லையோ, அவன் வந்து அந்த ஒரு ரூட்டை பிடிச்சி அது ரீதியான படங்கள் மட்டும்தான் பண்ணி எந்த ஆடியன்ஸை கவர் பண்ணா நம்ம படம் வந்து மினிமம் கேரண்டி லெவல் வருமோ அந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸை அட்டாக் பண்ணி, அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி, அந்த ஆடியன்ஸை பிடிச்சி இப்போ அமரன் மாதிரி ஒரு கதை ஒண்ணு அமைஞ்சதுக்கு அப்புறம் அவனோட லெவல் இப்ப வேற சரியா? நாளைக்கு அடுத்தது ஒரு நிமிஷம், நாளைக்கு வந்து அவன் படத்துக்கு எனக்கு 15 கோடி ரூபாய் சேர்த்து எனக்கு சேலரி தாங்க அப்படின்னா அவன் தருவான், தந்துதான் ஆகணும். எனக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்கு சரியா, எனக்கு நான் நல்ல படம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு பிசினஸ் ஆகுது, எனக்கு நீ 15 கோடி ரூபாய் சேர்த்து கொடுன்னு ப்ரொடியூசர்கிட்ட அவன் கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணா கொடுத்து ஆகணும் சரியா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சரை கிரியேட் பண்றதுதான் ஒரு வளர்ந்து வர்ற ஆக்டருக்கு உண்டான ஒரு இது. ப்ராப்பர் பிளான் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றான் அவன் சரியா? நீ வந்து ஆக்டிங் சைடு அந்த பக்கமும் காலை வைக்காம, கமர்ஷியல் சைடு இந்த பக்கமும் காலை வைக்காம, நடுவுல நான் இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன்னு போய் நின்ன அப்படின்னா இப்படித்தான் நிக்கணும். எதுலயாவது ஒரு சைடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள போய் அதுல பூந்து விளையாடணும் சரியா? இப்போ நம்மளால ஒரு எக்ஸாம்பிள் சரியா, நம்மளால ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் சரியா? இப்போ ஒருத்த வந்து கமர்ஷியலா டார்கெட் பண்ணி உள்ள போயிட்டான் அப்படின்னா அவனால எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மளாலதான் எக்ஸாம்பிள். பீஸ்டா இருந்தாலும் சரி, லியோவா இருந்தாலும் சரி, கோட்டா இருந்தாலும் சரி, என்னை நம்பி படம் பார்க்க வருவாங்க. விஜய் படம்னு சொல்லிட்டு வருவாங்க. நீ என்ன இவ்வளவு பெருசா டைட்டில் வச்சிருக்கீங்க, இந்த படம் எப்படி ஓடும்? இந்த படம் தானே 210 கோடி பண்ணிச்சு தமிழ்நாட்டுல. 210 கோடிக்கு மேல 17 கோடி பண்ணிச்சு தமிழ்நாட்டுல. எவனாவது படம் பேர் சொல்லி டிக்கெட் எடுத்திருப்பானா? விஜய் படத்துக்கு கொடுங்க, இந்த படம் தியேட்டர்ல விஜய் படம் தானே ஓடுது, அப்ப அதுக்கு தான் வந்திருப்போம் மயிறு, அதுக்கு டிக்கெட் கொடு அப்படித்தான் கேட்பாங்க சரியா? எங்கேயும் போய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அப்படி கேட்க மாட்டாங்க. புரியுதா? அதோட யதார்த்தமே அதுதான், அதோட இதுவே கோர் பாயிண்டே அதுதான். ஒருத்தன் வந்து கமர்ஷியலா ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். அப்படின்னா சினிமால லைஃப் லாங் வந்து இதுதான் அப்படின்னா அவன் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அவன் படம் எடுக்கணும். சும்மாலாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாதீங்க. பாத்துக்கலாம். நிஜமாலே அண்ணன் கிட்ட கேட்டிருந்தா வந்து நின்னு போறாரு ஆடியோ லான்ச்ல. ப்ரோ நம்ம பிளேட் கொடுத்துருப்போம். ஆடியோ லான்ச்ல வர முடியாது. வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவர் வந்து இது கரெக்டா இருக்கும். அவர் வந்து ஒரு உங்களுக்கு ட்ரைலர் ஏதாவது லான்ச் பண்ணிட்டா இன்னும் அவனுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஞானவேல் ராஜா ஜிஎஸ்டி பில் போடுறேன், நான் எவ்வளவு போடுவான்? 200. இல்ல அவன் நம்ம பேரையே சொல்லக்கூடாதுன்னு இருக்கான். அப்ப வாங்க வீட்டுக்கு வருவான். அவ்வளவு வன்மத்துல ஒரே இண்டஸ்ட்ரியில இருந்து அவ்வளவு வன்மத்துல இருந்தா வாங்கிக்கோ, அவ்வளவுதான். என்ன சொல்றேன் ப்ரோ, அவன் லிட்டரலா அவனுக்கு அஜித் மேல கிடையாது, ரஜினி மேல கிடையாது. ஓபன் சேலஞ்சரா. அயலான் வந்து தமிழ்நாடு 58 கோடி தான். கங்குவா வந்துட்டு அயலான கிராஸ் பண்ணிருச்சுன்னா நான் வந்துட்டு இனிமே வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் பத்தி பேசுறது பாக்குறேன்.
இல்ல அதுதான் பண்ணாது தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு. வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணிருக்கானுங்கடா. இது இன்னைக்கே படுத்துருச்சு. நாளைக்கு எப்படி எந்திரிக்க போறது இல்ல. சனி ஞாயிறுல இந்த படத்தை நான் அதுதான் மதன் சொல்ல வந்தேன் முக்கியமா. இங்க பாரு மதனே, உலகத்திலேயே ஒத்தால் தான் மதனே 2 ஒர்க்கிங் டே 2 ஹாலிடே பேட்டர்ன் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு தான் திராணி இருக்கு. அது யாருன்னு செப்டம்பர் 5ஆம் தேதி காட்டிட்டாப்ல. உனக்கெல்லாம் என்ன ஒரு ஒர்க்கிங் டே அடுத்த நாளே ஹாலிடே ஆயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் படம் வர்ற ரிவ்யூக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் புல்லுக்கும் ஒரு புல்லு கட்டு கூட மிஞ்சாது. உன்னை யார் அடுத்த நாள் ஒர்க்கிங் டே வச்சுட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண? விட்றா, எனக்கு சந்தோஷம் ஞானவேல் ராஜா வரமாட்டான் படம் எடுக்க. ஆல்ரெடி ஊர்ல இதுலயே அவங்க முட்டாள் வேலை பாத்துட்டாங்க சச்சின். இதுலயே அவங்க முட்டாள் வேலை பாத்துட்டாங்க. இதுல வந்து அவங்க முரட்டு முட்டாள் வேலை. என்ன தெரியுமா நடந்திருக்கு? சிவாவை ரஜினியை வச்சுதான் சிவா வந்து சூர்யாட்ட போயிருக்கான். சரியா? ரஜினியை வச்சுதான் சிவா சூர்யாட்ட போயிருக்கான். சூர்யாட்ட போனதுக்கு அப்புறம் படம் எடுத்துட்டாங்க. இவன் ஒரு படம் நடுவுல வந்து சொருவிட்டான். சொருவினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு வழி தெரியாம நீ கொஞ்சம் தள்ளி வச்சுக்க அப்படின்னு சொல்லி நான் தானே அனுப்பி விட்டேன். என் அன்பு பாசம் இதெல்லாம் இல்லையா என் மேல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படத்தை தள்ளி வைங்க ஞானவேல் ராஜா சூர்யா அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்களும் தள்ளி வச்சுட்டாங்க ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சதுக்கு அப்புறம் இவன் படமும் ஊத்திக்கிச்சு, இங்கிட்டு இவன் படமும் ஊத்திக்கிச்சு. சரியா? இப்போ இது வந்து பிசினஸ் அப்படின்ற மைண்ட் செட்ல போயிருந்தான் சூர்யா அப்படின்னா வேட்டையனை விட நல்லா ஓடி இருக்கும். சரியா? வேட்டையன் ஒரு 10 ரூபா கலெக்ட் பண்ணுதுன்னா இது ஒரு 15 ரூபா கலெக்ட் பண்ணிருக்கான். சரியா? நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இது வந்து இல்ல நான் ஒரு 3D அட்வான்டேஜ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு சொல்றேன். அவங்க ரஜினியை விட சூர்யாவுக்கு ஃபேன்ஸ் அதிகம், இதெல்லாம் வச்சு சொல்றேன். சரியா? ஓப்பனா சொல்றேன், 8 குத்துக்கு இளையவன் தீபாவளி டேட்டை லாக் பண்றான்டா. இருக்கு பின்னாடி வந்து பெரிய படம் இருக்கு, அஜித் படம் கையில இருக்கு, எப்போ வரப்போன்னு தெரியாது. அழகா இங்க வேட்டையனை அடிச்சு அழகா நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இருக்கலாம். அழகா பிஆர் வேலை பார்த்திருக்கலாம். வேட்டையனை அடிச்சு கிளாஸ் விட்டு நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இருக்கலாம். சரியா? மோதுறதுக்கு பயந்துகிட்டு 2 வாரம் தள்ளி ஒரு ஒர்க்கிங் டேல வரேன்னா 2 நிமிஷம் பேச விடுங்க. இல்ல அந்த கிழவனுக்கு எவ்வளவு அதுப்பு இருந்திருக்கும். வேணுனே சிவாவை இவங்கிட்ட கோத்துட்டு இவன் படம் ரிலீஸ் பண்ற டைம் டேட்டா போட்ட பிறகு வேணே வந்து அவன் இதை யோசி மதனே, சிம்பிளா யோசி மதனே. வேட்டையன் கூட கங்குவா ரிலீஸ் பண்ணி அடிச்சிருந்த அப்படின்னா நான் தான் சூப்பர் ஸ்டாரு, நான் ரஜினி அடிச்சிட்டேன், நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு இருக்கலாம். நல்லா நம்பர் இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல மதன் ப்ரோ ஃபர்ஸ்ட் கங்குவா ரிலீஸ் டேட் போட்டான். இவன் வேட்டையன் வந்து வந்ததுக்கு ரீசன் சூர்யானாலதான். அந்த இடத்துல எஸ்கே எட்டி கூட பாத்துருக்க மாட்டான். ஓ அவன் நடந்துச்சுல மாவீரன் தள்ளி வைக்க சொன்னால நீங்க முன்னாடி வாங்க நான் அடுத்து வரேன். மாவீரன் ஆகஸ்ட்ல வர வேண்டியது. நான் சொல்றேன் நீயும் வளரணும், அடுத்தவனும் வளரணும்டா. நம்ம மட்டுமே வளரணும். சினிமால ஒரு ஆளுமையா இருக்கணும். சூர்யாலாம் ஒரு ஆளுமையான்னு தானே பாக்குறாங்க. ஒரு மதிக்கமா இத்தனை வருஷமா இருக்கான். கிளாஷ் உனக்கு என்ன சொல்றேன், வேட்டை மறந்துட்டாங்கடா. சூர்யா இருக்கிறதே முடிஞ்சு போச்சு அவன் லைஃப், அவ்வளவுதான். அடுத்த 5 படம் நீ ஹிட் கொடுத்தாதான் நீ மேலேயே வர முடியும். எது எஸ்கேக்கு மேல இதை ஒண்ணு கவனிச்சியா? பிரதீப் ரங்கநாதன் கூட ஊருக்கு தெரியுதுடா. இப்ப சூர்யா தெரிய மாட்டான் யாருன்னு. ஞானவேல் ராஜா எனக்கு தெரிஞ்சு இவன் பேங்க் பேலன்ஸ் தான் மீறி போட்டு யாரோ இப்பதானே அவரு சுரேந்தர் ப்ரோ நீங்க தானே கேட்டீங்க ஏன் சூர்யா பேர 2 தடவை போட்டாங்கன்னு. அதுக்கு காரணம் வந்துட்டு இல்லடா சச்சின், ஏன்னா ஞானவேல் ராஜா எனக்கு கொஞ்சம் தெரியும். ஊரு பூரா கடன் தான் அவனுக்கு கடன் இல்லாத. இத நோட் பண்ணீங்களா இல்லையாடா? அண்ணாத்த ரிலீஸுக்கு மாநாட தள்ளி வச்சு மாநாடு பெரிய ஹிட் சிம்புக்கு. சரியா? இது மாவீரனை தள்ளி போட்டு மாவீரன் பெரிய ஹிட். ஜெயிலர் மாவீரன் பெரிய ஹிட். இல்ல மாவீரன் வந்ததுன்னா ஜெயிலர் அடி வாங்கியிருக்கும் கலெக்ஷன் வைஸ். ஆமா அடி வாங்கி இருக்கும். இல்ல அது அவனே சொல்லிருப்பான். இவன் தான் இப்ப ஜோக்கர் ஆயிட்டான். இவன் தான் இப்ப வேட்டையனுக்கு தள்ளி போய் இவன் தான் இப்ப ஜோக்கர் ஆயிட்டான். எஸ்கேக்கு பயப்படுற ரஜினி சூர்யாவுக்கு பயப்பட மாட்டான்னா அப்ப அவனை என்னவா பாக்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில? 27 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னு சொல்லிக்கிற உனக்கு என்னவா பாக்குறாங்க?
டேய் டேய் அஞ்சான்ல படுத்தவன்டா. அது அதுக்கு மேல இனிமேட்டு மதன எந்திரிக்காது வாய்ப்பே இல்ல. ரெண்டு விதமான இது இருக்கு மதன. ஒண்ணு தளபதி டேட்டை போட்டாருன்னா அந்த டேட்டை சுத்தி ஒரு மாசத்துக்கு இந்த பக்கமும் எவனும் தலை வைக்க மாட்டான், அந்த பக்கமும் தலை வைக்க மாட்டான். இல்ல இன்னொருத்தன் சொல்ற டேட்ல நீ விட்டுன்னா அவன் பின்னாடி போகணும். இதுதான் இது ரெண்டும் தான். நான் உட்காந்து இவ்வளவு வாடா புலம்புறது ரிலீஸ் டேட்டுக்கு. டேய் கார்த்திக் கூட தைரியமா பிகிலோட வந்து இறக்குனான்டா. கார்த்திக் இருக்க தைரியம் கூட இவனுக்கு தற்கொலை கிடையாதுடா. புள்ளி இல்ல என்னத்த சொல்றது. நான் திரும்பவும் சொல்றேன், மோதணும் என்னைக்குனாலும் வந்துட்டு. அவன் பிரசாந்த் ஒரு ட்வீட் போட்டான், அது ரொம்ப உண்மை. போர்ல இருந்தவனுக்கு தான் வரலாறு. போர்னோட புறமுதுட்டு ஓடினவனுக்கு வந்து வரலாறு கிடையாது. போர்ல ஒண்ணு செத்து இருக்கணும், ஒண்ணு ஜெயிச்சிருக்கணும். இது இல்லடா போர் இதெல்லாம் அவனுங்களுக்கு தேவைதான். ஏன்னா பேசலாம், ஓகே, மைக்க புடிச்சிட்டு ப்ரமோஷன் பண்றதுக்காக நீ பில்டப் கொடுக்கலாம், எல்லாம் ஓகே. இந்த ஆணவ பேச்செல்லாம் நிறைய இருந்தது அவனுங்க கிட்ட. ஆனா தலைவா நான் அஞ்சான் டைம்ல இல்ல தலைவா. அஞ்சாம் டைம்ல நான் அஞ்சான் இல்லடா. டைம்ல எனக்கு பண்ணி தெரியும்டா. பார்க்க வச்சுட்டான். நான் இன்னைக்கு வந்து நான் போய் பாக்குற தியேட்டருக்கு வாசல்ல இதுல வருவானுங்க, பைக்ல 2 பேர் உட்காந்துக்குவானுங்க, வாயில விளக்கு மாத்து குச்சி வச்சுட்டே தான் சுத்துவானுங்க. படம் இல்ல release ஆகும் அது முன்னாடி வரைக்கும். எனக்கு அந்த சரியா? டைம் இருந்திருக்கேன், பெருசா ஆக்டிவ் எனக்கு கிடையாது. தெரியும்டா அஞ்சாம் கேக்லாம் டைம் என்ன வெட்டினாங்க நடந்துச்சுன்றதெல்லாம் யூடியூப் அஞ்சான்லாம் வியூஸ் வந்து போனதுக்கு. தியேட்டரை விட்டு நாள் வெளியே போனவனுக்கு தான் 2025 ஆச்சு. 25 வரப்போகுது ஜனவரி. இன்னமும் தேட்டருக்கு உண்மையா அவனும் வரல அந்த தியேட்டருக்கு. அஞ்சான் வாங்கின அடி கூட இது வாங்கலடா. இது வேற மாதிரி அடி வாங்குது. எல்லாம் 10 years போயிட்டானுங்கண்ணா. challenge. இல்ல அவனுக்கு அப்ப இருந்த இல்ல பாதி பேர் கூட இப்ப வந்து அவனுக்கு ஃபேனா இருக்கிறது இல்ல. அதுதான் உண்மை. மதன் இதுல ஒரு சோகமான விஷயம் சொல்லவா? நடுவுல உண்மையாவே ஒரு நல்ல படம் கொடுத்தான்னா கூட கேப்பபிலிட்டிக்கு ஓடாதுடா மதன். உண்மையாவே சொல்றேன் மதன். இல்லடா இதுவா இவன் 24 ஒரு படம் இல்லடா வந்துச்சு. இப்படி கரெக்டா சொல்லல. இன்டர்நெட் நாளை வந்து நான் ரோட் பிக் விட்டு ஏத்திட்டு பண்ணலடா. போயிடுச்சு. அப்ப நான் ஒரு படம் பிக் பண்ண கிடையாது. ஒரு நிமிஷம், என்ஜிகே நல்ல படமா? தம்பி ஏய் நான் எப்படி ஃபர்ஸ்ட் இல்ல போனடா. முடிச்சுக்கிறேன். இப்போ நடுவுல வந்து 24 உண்மையாவே சொல்றேன். எனக்கு எனக்கு as far as எனக்கு வந்து ப்ரோ உண்மையா நல்ல நல்ல படம் ப்ரோ. ஆனா 24 வந்து இது மேக்கிங்கா சூப்பரா நல்லா இருக்கும். இருக்கும். இல்ல ப்ரோ ஓகே. அந்த கெட்டப் அவன் படமாவே நல்லா 10 வருஷத்துல உண்மையாவே ஒரு தேட்டரிக்கல் ஏய் வாட்ச் அதுவும் சூர்யா ஃபர்ஸ்ட் படம். ஹாஃப்ல உட்கார்ந்துருச்சுடா. அதே அதுவும் ஃபிளாப் தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல ஓகேவா? அது ஆனா அது ஏன் ஓடலன்னா சூர்யாவோட பேட் ஃபார்ம் தான். இதே ஒரு ஒரு நல்ல ரன் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது 24 கொடுத்துருந்தான்னா ஓடி இருக்குமோ என்னவோ. இல்ல அதெல்லாம் ரீசன். அதனாலதானே இப்ப அதெல்லாம் ஃபிளாப் கொடுத்ததுனாலதான் சூரரை போட்டு ஜிபிஎம் எவனும் வாங்க இல்லடா மாட்டேங்கிறான்னு பண்ண ஓடிடி பெரிய போச்சு. தப்பு சூரரை போட்டு அவசரப்பட்டு ஓடிடில கொண்டு போய் பயந்துட்டு ரிலீஸ் பண்ணா பாத்தியா? அந்த இல்ல தப்பு அது பண்ணான். வந்திருந்தாலும் ஓடிடி தேட்டரிக்கலா தேட்டர்ல வந்து ஓடிடி கண்டிப்பா சூரியரை காசு போட்டு அடி அவ்வளவுதான்டா. வாங்கியிருக்கோம். அவன் ஃபேன்ஸ ஒரே பத்தி நிமிஷம், எல்லாம் சூரியரை போட்டு ஹிட் ஆனது ஓடிடினாலதான். தேட்டரிக்கலா தேட்டர்லாம் ஒர்க் வந்து இருக்காது கண்டிப்பா மதன். சாப்பிடுவாங்க அந்த படம். நம்ம தேட்டர்ல ஒர்க் அமரன் இருக்காது. வந்து வேற பயோபிக், சூரிய ரிப்போர்ட் வந்து வேற பயோபிக். ரெண்டும் ஆனா ஜெய்பீம் ஓடி இருக்கும். ஆனா சூரியரை போட்டுலாம் வாய்ப்பே இல்லை. சரிடா அப்ப முடிவா என்ன சொல்றீங்க? ஒரு சீர் கூட நல்லா இல்லையா? இந்த சனிக்கிழமையோட புக் பண்ணி தொலைச்சிட்டேன். சார்பேட்டா சொல்லுங்கடா. கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிடுங்க. சனிக்கிழமை 30 ரூபா போனாலும் போட்டும் கேன்சல் சனிக்கிழமை நீ பண்ணிடுங்க. போற ரீஃபண்ட் இல்லடா. இல்லடா சனிக்கிழமை நீ போற ஸ்கிரீன்ல வந்து அமரன் ஓடுச்சுன்னா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசாம நான் செகண்ட் ஹாஃப் போய் அமரன் போய் உட்காந்துட போறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதை பார்த்துட்டு லூசு புடி நான் இவனே. அது இப்பவும் தெரியுமா? டேய் அது எப்படா மாத்துவாங்க டிக்கெட்டை? பைத்தியமாடா நீ. டேய் ஸ்கிரீனை கேன்சல் பண்ணி மாத்தி விட்டுருவான்டா உனக்கு டிக்கெட் புக் ஆகுனா. எத்தனை பேர் புக் டேய் பண்ணிருக்கீங்க? மால் தியேட்டர்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. எத்தனை பேர் புக் பண்ணிருக்காங்க எனக்கு அதை சொல்லு. நானும் என் ரூம்மேட் 2 பேர் தான். இங்க பாரு ஸ்கிரீன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா நீ ரூம்மேட்னா என்ன ஓ அதுக்கு அது காலியா தான்டா இருக்கு. அதத்தான் 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? எனக்கு புரியல. அது பாப்பான் அவன். உனக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நீயும் உன் ஃப்ரெண்டும் மட்டும் புக் பண்ணி 2 பேர் தான் இருந்தீங்கன்னா தம்பி அமரனுக்கு அப்கிரேட் பண்ணிருக்கோம் உங்க டிக்கெட். அது எப்படா 2 புது அநியாயம் பண்ணாதா? 2 பேருக்கு புது படத்துக்கு எப்படா 2 பேர் மட்டும் இருப்பாங்க? இருக்காங்க, புக் ஆயிருக்கு. சூரிய படத்துக்கு இருப்பாங்க. சரி இதெல்லாம் உனக்கு ப்ரோ கடைசியில நோட் பண்ணீங்களா? பார்ட் 2க்கு லீட் கொடுக்குறப்ப தலைவன் 2 வரல காட்டுவாப்ல. நீ வேறடா கங்குவா 2ன்னு போட்டோன்னா என் ஈரக்குள்ளே ஆடி போயிடும் ப்ரோ. அதுக்கு அது இதுதான் ப்ரோ பண்ணு. இல்ல ஜாவித் இதுக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி ஒண்ணு ஃபீல் ஆயிருக்கு. ருத்ரன் ஒரு படம் வந்துச்சு, அதுலயே ருத்ரன் 2ன்னு போடுவாங்க. லாஸ்ட் அந்த 2க்கு அந்த 2 வீரல காட்டுவாங்க. 2 கரெக்டிங்க அந்த தாத்தா ரிவ்யூ பாத்தியாடா? இவ்வளவு சிரிச்சு பேசுறோம். நீங்க சூர்யா ஃபேன் ஷூஸ்ல இருந்து பாருங்க. சத்தியமா 10 வருஷமா வெயிட் பண்ணேன் உண்மையாவே. நான்லாம் ஒண்ணு எனக்கு அமையல இருந்தா மாறி இல்ல. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், இந்த வன்பம்னு கூட நினைச்சவங்க சூர்யா ஃபேன்ஸ் மனசு சுத்தமா இருக்கணும். சத்தியமா சொல்றேன், மனசு சுத்தமா இருக்கணும். உண்மையாவே சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற ஐடியில் வந்து
அவரோட வெற்றியும் தோல்வியும் அவரை பொறுத்ததுதான். அவர் யார் மேலேயும் ஒரு கிரட்ஜோ எதையோ வச்சு கெட்டது நினைச்சலாம் அவர் இந்த இடத்துலயோ நான் போட்டு எல்லாத்தையும் போட்டு பாடாப்படுத்துறது, போட்டு ஒரு ப்ரொடியூசரை வச்சு உன் கூட நடிச்ச சக ஆக்டரை கேவலப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணி நீ எப்படி வாழ்க்கையில முன்னேறுவேன்னு சொல்லு. மன சுத்தமா இருந்தாதான் ஃபேன்ஸ் இல்ல பெரிய இன்னொரு நண்பர் ஏண்டா உன்னைய ஒரு படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு, அவரு பேரை சொல்றதுக்கு உனக்கு மனசு வரல. ஆனா நான் பாஸ்ன்னு கூப்பிட்டேன், உதயநிதி துணை முதல்வர் ஆயிட்டாரு, வாழ்த்துக்கலாம். இன்னொரு நண்பர் வேற பாதை, ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு போறாரு வாழ்த்துக்கள்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரலையா? என்ன இதெல்லாம் என்ன மாதிரியான அவர் அவ்வளவு பேட் ஃபேஸ், அவ்வளவு பேட் ஃபேஸ்ல எல்லாரையும் சொல்லுவாங்க தலைவா. இல்லடா பிரச்சனை, அவ்வளவு பேட் ஃபேஸ்ல இருந்த போது கூட ஏதோ சூர்யாவோட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி சூர்யாவை பத்தி பெருமையா பேசியிருப்பாரு. அது என்ன ஆமா இவன் கண்ணாடி போட்டிருப்பாரு தளபதி, கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப ஆளு. இந்த நாய் கிரௌடுல நம்ம அண்ணனை ஒருத்தன் தப்பா பேசுவான், கூட சேர்ந்து சிரிச்சுட்டு இருப்பான் ஸ்டேஜ்ல. எங்கேயுமே எதையும் பழைய வீடியோ இருக்கு. எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கு, கூட ஒர்க் பண்ணவங்கல இருந்து வந்தவங்கல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா அவரை பார்த்துட்டு இது எண்ணம் போல் வாழ்க்கை தான். சிவா ரைட்டிங் தான், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஆனா எனக்கு இதை விட இவனுக்கு பண்றானுங்க பாத்தீங்களா, கார்த்திக் சுப்ராஜா நம்புறானுங்க பாருங்க, எனக்கு அதை நினைச்சாதான் ஒன்னும் சிரிப்பா இருக்கு. நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. நீ அப்புறம் அவங்கள போய் என்ன சாகவா சொல்ற ப்ரோ? அவனும் ப்ரோ அவனும் அவுடேட்டட் ப்ரோ, சும்மா இது பண்றானுங்க. அவங்க நம்ப வேணாமா? நீ நாளைக்கு உன் வேலையை பார்க்க போயிருவா, உன் ஐடல் வந்து உச்சாணி கொம்புல உட்காந்துருக்காப்புல, நீ சந்தோஷமா நாளைக்கு உன் ரொட்டீனை பார்க்க போயிருவ. யாருக்கு 2.5 வருஷம் வெயிட் பண்ணி இவ்வளவு பெரிய சொருகள் யாருக்கு சொல்லியிருக்காங்க? உனக்கா சொல்லியிருக்காங்க? அவங்களுக்குள்ள சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் வந்துதான்டா காப்பாத்தணும். வெற்றிமாறன் ஃபார்ம் அவுட் ஆவா? எனக்கு புரியல. அப்ப அவர்தான் காப்பாத்தணும். எங்க அண்ணன் முடிச்சுட்டு ஷோ முடிச்சுட்டு வந்துட்டாரு. எங்க அண்ணனுக்கு அதுக்குள்ளே என்ன ஆவான்னு யோசிங்க. ஆர்ஜே பாலாஜி எங்க அண்ணனுக்கு ஸ்பீக்கரை கொடுங்க, சட்டை போட்டு கேட்டு தூங்க போறேன். சர்ப்ரைஸா வந்து நல்லா இருக்குன்னு போட்டாரு. அப்படியே சர்ப்ரைஸ். அதுதான்டா டேய், எனக்கு ஓரளவு இவங்க பேசுனதுக்கு எனக்கு ஆவரேஜா இருக்கும் மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் தியேட்டர் போயே பார்க்க தோணுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா இவ்வளவு மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கல, செஞ்சு விட்டான். இது ஆல்ரெடி நான் பட்டிருக்கேன், விவேகத்திலே இப்படிதான் ஆயிருக்கு. இருந்தாலும் விவேகம் கூட